ஆடியன்ஸை பார்த்து கோவம்ன்றது நல்லதா கெட்டதான்னு கேட்டால் உடனே எந்தவித சந்தேகமும் இல்லாமல் கெட்டது தான் அப்படின்னு சொல்லிடுவா. இந்த கோபத்தை பற்றி தணல் போன்றதுன்னு சொல்லுவாள். பிறர் மேலே நமக்கு கோபம் இருக்கலாம், ஆனால் இந்த தணலை எடுத்து அவர்கள் மேலே நாம் எரிவதற்கு முன்னாடி அது யாரை சுட்டு விடும்னா நம்மை சுட்டு விடும். கோபத்தை பிறரை கொல்வதற்கு ஆயுதமாக பயன்படுத்தாமல் நம்மை ரட்சித்துக் கொள்ள ஒரு கவச்சமாக பயன்படுத்தி கொள்ளலாம். காமம் முதல்ல பிறக்கிறது, காமத்தை தொடர்ந்து கோபம் பிறக்கிறது. அப்போது காமத்துக்கு பின் பிறந்தவன் குரோதம். அதனால் குரோதத்துக்கு ஒரு பேர் சொல்லுவார், காமானுஜஹா. அப்போ காமானுஜனை வெல்ல ராமானுஜரை பற்ற வேண்டியதுன்னு ஆச்சாரியர்கள் ரொம்ப அழகாக தெரிவிப்பார்கள். அப்போ அந்த முனிவர் தம்முடைய தபஸுனால அதுக்கு ஆரோக்கியத்தை மறுபடியும் கொடுத்து சொல்கிறார், நான் உன்னை கடிக்க வேண்டான்னு சொன்னேன், அவர்கள் எல்லாம் கிட்ட வரும்பொழுது சீராதேன்னு நான் சொல்லலையே. பாம்பு கதை மாதிரி தான், சீரினாரே தவிர கடிக்கலை, அவ்வளவுதான். அடியேன் ராமானுஜதாசன். ஸ்வைராலாபத்தினுடைய மற்றொரு எபிசோடிலே உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். ஸ்ரீவைஷ்ணவர்களாக இருக்கக்கூடிய அனைவரும் நல்ல குணங்களை வளர்த்து கொள்ள வேண்டும். அவ்விதமாக வளர்த்து கொள்வதற்கு அந்த குணங்கள் எப்படிப்பட்டவைகள் என்பதனை தெரிந்து கொள்வது அவசியமாகும். ஆகையாலே நல்ல குணங்களை பற்றி பேசலாம் என்கிற எண்ணத்தோடு இன்று ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு பேச இருக்கிறோம். அடியனும் ஸ்ரீ வகுலாபரணன் சுவாமியும். மணவாள மாமனினுடைய சிஷ்யர்களை பற்றி சொல்லும் பொழுது, அபகத மதமானைஹி அந்திமோபாய நிஷ்டைஹி அதிகத பரமார்த்தைஹி அர்த்த காமானபேக்ஷைஹி நிகிலஜன சுஹൃத்பிஹி நிர்ஜித குரோதலோபைஹி வரவர முனிபிருத்யைஹி அஸ்துமே நித்தியோகா என்று எறும்பியப்பா கூறுகிறார். நிறைய குணங்களை வளர்த்து கொள்ள வேண்டும். அதில் சமம் தமம் முதலான ஆத்ம குணங்களை வளர்த்து கொள்ள வேண்டும் என்கிறார்கள் ஆச்சாரியர்கள். அதில் இன்று கோபத்தை வெல்வது என்கிற ஒரு விஷயத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அதற்கு கோபம் என்றால் என்ன, கோபம் எதனால் உண்டாகும், அதை எப்படி அடக்கலாம் என்கிற விஷயங்களை இந்த இடத்துல நாம் சர்ச்சை செய்யலாம். எவ்வளவோ குணங்கள் இருக்கும் பொழுது ஏன் இதை பற்றித்தான் பேச வேண்டும், கோபத்தை வெல்வதை பற்றி எதற்காக பேச வேண்டும் என்று நீங்கள் கேட்கலாம். இது உங்களுக்கு உபதேசம் கிடையாது, அடியனுக்கு அடியன் செய்து கொள்ளக்கூடிய ஒரு உபதேசம் என்று தான் சொல்ல வேண்டும். சமீபத்தில் இந்த ட்விட்டர் அப்படின்றதில் ஒரு அக்கௌண்ட் பார்த்துருந்தேன். அந்த அக்கௌண்ட் பேர் என்னென்னு கேட்டால் டியர் செல்ஃப். அதில் நிறைய செய்திகள் எல்லாம் அந்த அக்கௌண்ட்டில் போடுறா. எல்லா செய்திகளும் நாம் ஏற்றுக்கொள்ள முடியுமான்னு கேட்டால் அது வேறு விஷயம். ஆனால் அந்த ஒரு கான்செப்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு நான் சொல்லலை, எனக்கே நான் உபதேசிச்சுக்கிறேன் அப்படின்னு. அந்த வகையிலே இன்று பேசக்கூடியது உங்களுக்காகன்னு கிடையாது, எங்களுக்கும் சேர்த்து தான். அதில் அடியனுக்கு முக்கியமாக இந்த கோபத்தை வெல்வது என்பது ரொம்ப முக்கியமாக இருக்கும் என்று பட்டது. பர்சனலாக அடியனுடைய அனுபவம் அப்படிப்பட்டதாக இருக்கிறபடியால் சரி இந்த கோபத்தை பற்றியே முதல்ல பேசுவோம் என்று ஆரம்பிக்கிறோம். நம்முடைய ஸ்வைராலாபம் என்பது ஒரு உரையாடல் ரூபமாக இருக்கிறபடியால் நம்மோடு கூடவே எழுந்தருளியிருக்கிறார் ஸ்ரீ உவே வகுலாபரணன் சுவாமி. அடியன் ராமானுஜதாசன். சுவாமி, இந்த ஒரு உரையாடலிலே தேவரீரை வரவேற்கிறேன். அடியன் கோபத்தை பற்றி பேசுவோம். இது பேச தொடங்குவதற்கு முன்பாக ஒரு விஷயம் சொல்ல வேண்டும்னு நினைக்கிறேன். இந்த காலத்தில் இந்த சோஷியல் மீடியா வந்த உடனே இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், யூடியூபாக இருக்கட்டும், நிறைய பேர் தங்களுடைய கருத்துக்களை தங்களுடைய வீட்டில் இருந்தபடியே வெளிக்காட்டுகிறார்கள். அப்படி இருக்க இந்த மாதிரி குணங்கள், இந்த கோபம் முதலானவைகள்லாம் ஒரு சைக்காலஜிக்கலாக டீல் பண்ண வேண்டிய ஒரு விஷயம்னு நிறைய சைக்காட்ரிஸ்ட்டு சைக்காலஜிஸ்ட் எல்லாருமே அதை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கா. அடியனே நிறையா பார்த்துருக்கேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்டர்நெட்டில் கிடைத்தால் கூட நாம் பெரிதாக இந்த இடத்துல கோபத்தை பற்றி என்ன பேசிட போகிறோம். நிறையா சைக்காலஜிஸ்ட்டு சைக்காட்ரிஸ்ட் அவள் பேசுகிறத விட நாம் இதை எப்படி வெல்வதுன்னு பேசிட போகிறோமா அப்படிங்கிற கேள்வியும் முதல்ல வருகிறது. அதற்கு நாம் இது மூலமாக தெளிவுபடுத்த வேண்டியது என்னென்னா, நாம் இந்த ஸ்வைராலாபத்தில் பல விஷயங்களை பற்றி பேசியிருக்கிறோம். அப்படி பேசும்பொழுது நாம் எதை அடிப்படையாக கொண்டு பேசுகிறோங்கிறது இருக்குது.
அவரவர்கள் படித்த புஸ்தகங்களை கொண்டு பேசுகிற மாதிரி நாம் வந்து சாஸ்திரங்களையும் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் வாழ்ந்த அனுஷ்டானங்களையும் அடிப்படையாக வைத்து கொண்டு நாம் இங்கே பேசப் போகிறோங்கிறதையும் முதல்ல சொல்லிவிடலாம்னு நினைக்கிறேன். அடியன் கண்டிப்பாக ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. ஏன்னா பல பேர் பேசும்பொழுது நீங்களும் பேசணுமா அப்படின்னா, இல்லை, நாம் பேசுவது சாஸ்திரத்தின் அடிப்படையில், அதில் நம்முடைய அனுபவமும் சேர்த்துக்கலாம். அந்த ரெண்டையும் அடிப்படையாக கொண்டு தான் பேசப்போகிறோம். அடியன் இப்போ எல்லாமே வந்து ஃப்ரம் டெஃபனிஷன் போலான்னு பார்க்குறேன். ஆகையாலே கோபம்னா என்ன, அதனுடைய டெஃபினிஷன், அதை எப்படி டிஃபைன் பண்ணலாம் கோபத்தை? கோபம் என்றால் என்ன என்றால், எம்பெருமானார் கீதா பாஷ்யத்தில் ரொம்ப அழகாக அதுக்கு ஒரு லக்ஷணமிட்டு காட்டுகிறார். அதாவது, பிரிய விஸ்லேஷ அப்பிரிய ஆகமன ஹேதுபூத சேதனாந்தரகத துக்க ஹேதுபூத ஸ்வமனோவிகாரா குரோதா அப்படின்னு தெரிவிக்கிறார். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, மனசில் ஒரு உணர்வு ஏற்படுறது. அந்த உணர்வு என்ன பண்ணும் அப்படின்னா, பிறருக்கு துன்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதாக இருக்கும். அப்போ பிறருடைய துன்பத்துக்கு காரணமான ஒரு உணர்வு. அந்த பிறர் யார்? நமக்கு பிடித்ததை விலக்கி இருக்கிறார்கள், அல்லது நமக்கு பிடிக்காததை நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பிறரை குறித்து மனசில் ஏற்படக்கூடிய ஒரு உணர்வு என்பது கோபம் என்று காட்டப்பட்டிருக்கிறது. அதனால் கோபம்ன்றது இதுதான், ஒரு உணர்வு. இல்லை, அதுதானே கோபம்னு சொன்னால், யாரோ ஒருத்தரை குறித்து கோபம் அப்படின்னு, ஏதோயோ ஒரு பொருளை குறித்து தான் கோபம் என்பது இருக்கும். அந்த பொருள் எப்படிப்பட்டதாக இருக்கும்னா, நமக்கு பிடிச்சதை விலக்கி இருக்கும், பிடிக்காததை ஏற்படுத்தி இருக்கும். அதுதான் கோபம் அப்படின்றது. இப்போ வந்து யாருக்கோ ஒருத்தருக்கு ஒரு துக்கத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு மனதில் ஒரு உணர்வு வருது தான் கோபம்னு சொல்கிறச்சவே இது ஒரு தீய குணம். ஏன்னா பிறருக்கு துக்கத்தை ஏற்படுத்துதல்ங்கிறது அது தீய குணத்திலே தானே சேரும். ஆகையாலே கோபம் ஒரு தீய குணம்ங்கிறதையும் சேர்த்து நம்மால் இந்த லட்சணத்தின் மூலமே சொல்ல முடிகிறது. அப்படி பார்த்தால் கோபம் நல்லதா கெட்டதா என்பது இரண்டாவது கேள்வியாக வந்து நிற்கிறது. அதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். அதாவது, கோபம் என்பது நல்லதா கெட்டதா அப்படின்னா, ஆடியன் பல உபன்யாசங்களில் இது நேராக கேள்வியாகவே கேட்பதுண்டு. ஆடியன்ஸை பார்த்து கோபம்ன்றது நல்லதா கெட்டதான்னு கேட்டால் உடனே எந்தவித சந்தேகமும் இல்லாமல் கெட்டது தான் அப்படின்னு சொல்லிடுவாள். அதே உடனே கருணை என்பது நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டால் நல்லதுன்றதையும் சந்தேகம் இல்லாமல் சொல்லிவிடுவார்கள். ஆனால் ஆடியன் அதுக்கப்புறம் சொல்லுவேன், அப்படி கிடையாது. கருணை என்றாலே நல்லது என்பதும் கிடையாது, கோபம் என்றாலே கெட்டது என்பதும் கிடையாது. எந்த இடத்துல யாரை குறித்து எவ்விதமாக நாம் கோபம் கொள்கிறோம் என்பதனை பார்த்து தான் அந்த கோபம் சரியா தப்பான்னு சொல்ல முடியும். அதே போல தான் கருணையும். இப்போது பகவத்கீதையினுடைய ஆரம்பத்தில் அர்ஜுனனை பற்றி சொல்லுகிறார்கள். அஸ்தான ஸ்னேக காருண்ய தர்மாதர்ம தியாகுலம் அப்படின்னு. அவன் அஸ்தானத்தில் எந்த இடத்துல வைக்கக்கூடாதோ அந்த இடத்துல கருணையை வச்சுருக்கான். அதனால் அவன் கலக்கமுற்றவனாக சொல்லப்படுகிறான். அப்போது அங்கே கருணை என்பது சரியானு கேட்டால் இல்லை. அதே போலத்தான் கோபம் என்பதும் எந்த இடத்துல வைக்கிறோம், எந்த சமயத்தில் வைக்கிறோம் என்பதனை பொறுத்து நல்லதாகவோ கெட்டதாகவோ இருக்கும். கோபம் என்றாலே கெட்டது என்பது கிடையாது. ஆகையால் தான் நாம் ஒவ்வொரு முறையும் சொல்லிட்டு வரும் பொழுது கோபத்தை வெல்வதுன்னு சொல்கிறோம். கோபத்தை முழுக்கவே தள்ளிவிடுதல் என்பது கிடையாது. கோபத்தை வென்றிருக்க வேண்டும். எந்த சமயங்களில் கோபம் கொள்ள வேண்டுமோ அந்த சமயத்தில் கோபம் கொள்ளத்தான் வேண்டும். நாமே பார்க்கலாம். இப்போது சமீபத்தில் பாகிஸ்தானோட ஒரு போர் ஆரம்பித்தது. அப்போ எல்லாரும் கோபம் கொண்டிருந்தார்கள். முக்கியமாக பாரத நாட்டில் இருக்கக்கூடிய சேனை முதலானவர்கள் எல்லாம் கோபத்தோடு தான் செயல்பட்டு ஆக வேண்டும். தண்டிக்க தகுந்தவர்களிடத்திலே கோபம் கொள்ளவில்லை என்றால் ஒரு பெரிய குற்றம். ஒரு ராஜா இருக்கிறான் அல்லது ஒரு அரசு இருக்கிறது என்றால் யாரை தண்டிக்க வேண்டுமோ அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்துத்தான் ஆக வேண்டும். அங்கே நான் கோபம் காட்ட மாட்டேன், இரக்கம் காட்டுவேன்னு சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. கண்டிப்பாக நாமே வாழ்க்கையில் அனுபவித்திருக்கிறோம். இப்போ நம்ம மனைவியை கூட்டிக் கொண்டு நாம் ஒரு இடத்துக்கு செல்கிறோம். யாராவது நம் மனைவியிடம் தவறாக நடந்து கொண்டார்களாகில் அப்பொழுது நமக்கு கோபம் வரலன்னா அப்போ அந்த மனைவி சொல்லக்கூடிய வார்த்தையெல்லாம் நமக்கு தெரியும். இப்போ
ஒரு நீலாம் ஆம்பளையான்னு கேட்கக்கூடிய அளவுக்கு கூட பல இடங்கள்லையும் போகும். இப்போ அந்த இடத்துல கோபம்ங்கிறது தேவைப்படுகிறது, ஒரு குணமாக தேவைப்படுகிறது. குணம்னா நல்ல பண்பாக இருக்கிறது கோபம். ஆமாம். இதனால தான் ஒருவேளை ஸ்ரீராமாயணத்திலே ராமபிரானை எங்கெங்கெல்லாம் வர்ணிக்கிறார்களோ அங்கங்கெல்லாம் ஜிதக்ரோதகான்னு தான் வர்ணித்தார்களே தவிர குரோத ரஹிதா, அதாவது கோபம் இல்லாதவன் அப்படின்னு எந்த இடத்துலையும் வர்ணித்ததா தெரியல. கோபத்தை வென்றவன். ஆமாம், ஏதாவது இடங்கள் அக்ரோதகா அப்படின்னு இருந்தாலும் அதனுடைய தாத்பரியம் இதுதான், தேவையில்லாத இடத்துல கோபம் கொள்ளாதவன் அப்படின்னு தான். மற்றபடி கோபத்தை வென்று இருக்கக்கூடியவன் அப்படின்னு தான். இதையும் கூட சாஸ்திரங்கள் கூறுகின்றன. பொதுவாக நீதி சாஸ்திரத்தை நாம் பார்த்தோமே ஆனால் அதில் இவ்விதமாக ஒரு ஸ்லோகம் சொல்லப்படுகிறது. க்ஷமா சத்ரௌச்ச மித்ரேச்ச யதீனாமேவ பூஷணம் அபராதிஷு சத்வேஷு நிருபாணாம் சைவ தூஷணம். அப்போது இந்த க்ஷமா பொறுமை காத்தல் என்பது யாருக்கு பூஷணம் அப்படின்னா யதீனாமேவ பூஷணம், இந்திரியங்களை எல்லாம் அடக்கி கொண்டிருக்கக்கூடியவர்கள், அப்படிப்பட்ட சன்னியாசிகள் முதலானவர்கள், அவளுக்கு அது பூஷணம், அலங்காரம் போல் இருக்கக்கூடியது. அதே ஒருவேளை ராஜா கை கொண்டானே ஆனால் நான் பொறுமையாக இருப்பேன், இந்த இடத்துல தண்டிக்க வேண்டியவர்களை தண்டிக்க மாட்டேன், இரக்கம் காட்டுவேன்னு சொன்னால் அது அவனுக்கு தூஷணமாக தலை கட்டும். இந்த விஷயத்தை எம்பெருமானாரே காட்டுகிறார். ஒரு ராஜா தண்டிக்கப்பட வேண்டியவர்களை தண்டித்தல் என்பது அவனுக்கு குணம். அந்த இடத்துல தயையை காட்டினால் அது குற்றம்தான் என்பதை எம்பெருமானார் ஸ்ரீபாஷ்யத்தில் ஒரு இடத்துல காட்டவும் செய்கிறார். ஆகையால் கோபம் என்றாலே தோஷம் என்பது கிடையாது. இப்போ இந்த கோபம் அப்படின்னு இருக்குது, நாம் கோபப்படுகிறோம். இப்போ நான் கோபப்பட்டேன்னா என்ன ஆகும்? யாரையாவது ஒருத்தரை திட்டுவேன், அடிப்பேன், இல்லை ஏதாவது அவர்களுக்கு தீங்கு செய்வேன். இதுதான் கோபத்தினால் பலிக்கக்கூடியது. இப்படி நான் பிறரை திட்டி பிறரை அடித்து பிறருக்கு தீங்கு செய்யும் பொழுது அந்த துக்கம் அவர்களுக்கு தானே வருகிறது. அதனால் எனக்கு என்ன நஷ்டம்? இந்த கோபத்தை பற்றி ஒரு அழகாக ஒன்று சொல்லுவாள். அது எப்படிப்பட்டதுன்னு கேட்டால் ஒரு தணல் போன்றதுன்னு சொல்லுவாள். பிறர் மேலே நமக்கு கோபம் இருக்கலாம், அவர்களை துன்புறுத்த வேண்டும் என்கிற உணர்வு தானே. ஆனால் இந்த தணலை எடுத்து அவர்கள் மேலே நாம் எரிவதற்கு முன்னாடி அது யாரை சுட்டு விடும்னா நம்மை சுட்டு விடும். தணல் பிறரை துன்புறுத்துவதற்காக நாம் எரிந்தாலும் அது நம்மை சுடாமல் பிறரை துன்புறுத்தாது. அதே தான் கோபமும். கோபத்தை ஒரு முறை நாம் தொட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அது நம்மையும் எரிக்கத்தான் செய்யும். கோபம் என்பது மனசுக்குள்ளே இருந்தாலே அதுவே ஒரு விதமான நெகட்டிவ் தானே, ஒரு நெகட்டிவிட்டி தான். சில சமயங்கள் உபயோகப்படுத்தி ஆகணும், வேறு வழி கிடையாது. ஆனால் இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த கோபமானது நமக்கு ஒரு விதமான தீங்கைத்தான் விளைவிக்கிறது. அதனால் கோபம்ன்றது பிறருக்கு மட்டும்தானே துன்பம்னு சொல்லவே முடியாது. அந்த சில சமயங்களில் கோபம்ன்றது தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும் ஒருத்தர் மேலே. அது இருக்கும் பொழுது எவ்வளவு நேரம் இருக்கும், அவன் மேலே நம்ம எவ்வளோ நேரம் காட்ட போகிறோம் தெரியாது. ஆனால் அந்த கோபம் நமக்குள்ளே இருக்கக்கூடியது நம்மைத்தான் எரிக்கும். அப்போது ஒரு கட்டைக்குள்ளே இருக்கக்கூடிய நெருப்பு போலேன்னு சொல்லுவார்கள். உள்ளே இருந்துன்னு அந்த கோபமானது நம்மையே அழித்து விடும். ஆகையால் கோபம் வந்தாலும் அந்த கோபத்தை ரொம்ப சீக்கிரமாக விட்டுவிட வேண்டும். ஏன்னா கோபம் வருவது எல்லாருக்கும் இயல்பு. ஏதோ ஒரு காரணத்தினால தான் எம்பெருமான் படைத்திருக்கிறான். கோபம் வருவது இயல்பு. எவ்வளவு நேரம் அதை வைத்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதனை பொறுத்து அவர்களுடைய சிறப்போ தாழ்ச்சியோ வெளியாகும். ஒரு ஸ்லோகம், அழகான ஸ்லோகம். உத்தமே து க்ஷணம் கோபஹ மத்தியமே கட்டிகாத்வயம் அதமே சியாத் அஹோராத்திரம் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமாக இருக்கிறது. ஒரு உத்தமமான புருஷன், அவனிடத்தில் ஒரு க்ஷணத்துக்கு மட்டும்தான் கோபம் இருக்குமா. அதே நடுவில் இருக்கக்கூடியவன் மத்தியமமான புருஷன், மத்தியம புருஷன், அவனுக்கு கட்டிகாத்வயம். அதே அதமே சியாத் அஹோராத்திரம், அதமன் தாழ்ந்தவன், அவனிடத்தில் அஹோராத்திரம், அதாவது ஒரு நாள் முழுவதும் இருக்குமா. அதில் சில பேர் இருக்கா, அவர்கள் கடைசி வரையிலும் விடவே மாட்டார்கள் கோபத்தை. அவளுக்கு என்ன பேர் சொல்கிறது? அவர்கள் உயிர் பிரிந்தாலும் அந்த கோபம் போகாது அவர்களை விட்டுன்னு சொல்லலாம். ஆமாம், பாபிஷ்டோ நஹி முன்சதி அப்படின்னு சொல்லி ரொம்ப பாப்பியாக இருக்கக்கூடியவன் கடைசி வரையிலும் கோபத்தை விடுவது கிடையாது. கண்டிப்பாக. இப்போ இதுவே இந்த நெருப்பு உதாரணமே தேவர் அழகாக சொல்லித்து, இந்த நெருப்பை நாம் கையில் எடுத்தோன்னா ஒரு க்ஷணத்தில் அடுத்தவர்கள் மேலே எரிந்து விட்டோமாகில், இல்லை அடுத்தவர்கள் மேலே எரியறதோ இல்லை கீழே போடுறதோ, அந்த ஒரு க்ஷணத்தில் போட்டோம்னா அது அது நம் உடம்புக்கு பண்ணக்கூடிய தீமைங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும்.
அதே நாம் அந்த நெருப்பை யார் மேலே போடுறதுன்னு தெரியாமல் கையிலேயே பிடிச்சுட்டே இருந்தோன்னே அது நம்ம எரித்து விடுங்கிறது தாத்பரியம். அதுதான் உண்மை. இப்போ எவ்வளவுக்கு எவ்வளோ நாம் அதை சீக்கிரமாக நம்மிடம் இருந்து விலக்கி கொள்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கே நன்மை ஆகிறது அப்படிங்கிறது இந்த இடத்துல பார்க்க வேண்டியிருக்கு. இதே விஷயத்தைத்தான் வள்ளுவரும் திருக்குறளிலே சொல்லுகிறார். சினத்தை பொருளென்னு கொண்டவன் கேடு நிலத்தரைந்தான் கைவிழையாதத்து அப்படின்னு தெரிவிக்கிறார். அதாவது நிலத்தை அரைஞ்சா அதனால் ஏதாவது பிரயோஜனம் உண்டா? ஏன்னா நமக்கு தான் வலிக்க போகிறது. அதே போலத்தான் இந்த சினம் இதுவும் ஒரு பொருள் என்று கொண்டால், இந்த சினத்தை எவனொருவன் ஏற்றுக்கொள்கிறானோ அவன் கடைசியில் பண்ண காரியம் என்னென்னா நிலத்தை அறைவது போல். தனக்குத்தான் தீங்கு விளையப் போகிறதே தவிர நிலத்துக்கு ஏதாவது ஆக போகிறதா? ஒன்றுமே இல்லை. ஆகையாலே எப்படி பார்த்தாலும் கோபம் என்பது நாம் கை கொண்டால் அது நமக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தத்தான் செய்யும். இப்போ கோபம்ங்கிறது நம்மை அழிக்கும்னு சொல்லிட்டோம். அப்படி இருக்கும் பொழுது இப்போ பகவானே கூட சில சமயத்தில் கோவப்பட்டான், இல்லை ராஜாக்கள் கோவப்பட்டார்கள்னா அவர்களுக்கும் அதில் ஏதாவது ஒரு துக்கம் ஏற்படுமா? இல்லை அவர்களுக்கு அந்த கோபம் வந்து அந்த இடத்துல முடிந்த அளவுக்கு அதையும் தவிர்த்து கொள்ளலாமா? இல்லை அந்த இடத்துல அது கண்டிப்பாக வேணுங்கிறது இருக்கா? இப்போ பாருங்க, பகவானை கொஞ்சம் அப்புறம் பார்ப்போம். பகவானை பொதுவாக ராஜாக்கள் அப்படின்னு எடுத்துக்கொண்டால், இப்போ பாருங்க, தங்களுடைய மக்களை காக்க வேண்டிய பொறுப்பு ஒரு ராஜாவுக்கு உண்டு. அப்போது யாரோ ஒருத்தன் தன்னை தாக்குவதற்காக வரும்பொழுது தனக்கு சில தீங்குகள் ஏற்பட்டாலும் ஆபத்துக்கள் ஏற்பட்டாலும் அதை மீறி அவன் செயல்பட வேண்டும். அதனால் கோபத்தை கைக்கொள்வதனால அவனுக்கு கொஞ்சம் கஷ்டம் ஏற்பட்டாலும் அவன் தன்னுடைய மக்களின் பொருட்டு அந்த கோபத்தை கைக்கொண்டு ஆக வேண்டும். அது பாதிப்பு ஏற்படுத்தினாலும் அவன் கைக்கொண்டாக வேணும். அதுதான் குணம். எப்பொழுதுமே எதுவாக இருந்தாலும் ஒன்றுத்தை விடணும், ஒன்றுத்தை கொள்ளணும் இல்லையா? நான் எவ்விதமாக அஃபெக்டும் ஆக மாட்டேன், காரியமும் ஆகணும் அப்படின்னு சொன்னால் அது நடக்காது. ஆகையால் அது தேவை. பகவானிடத்தில் வந்தால் பகவான் கோபம் கொள்வான். ஆனால் பகவானுடைய கோபத்தினால் பகவான் அஃபெக்ட் ஆவான்னு சொல்ல முடியாது நம்ம. ஆனால் கோபம் கொள்கிறான் பகவான். அது அவனுக்கு இருக்கக்கூடிய குணம். திருமங்கை ஆழ்வார் ஒரு இடத்துல சொல்கிறார், கடிகொள் பூம்பொழில் காமறு பொய்கை வைகு தாமரை வாங்கிய வேழம் முடியும் வண்ணமோர் முழுவலி முதலை பத்த மத்தது நின் சரண் நினைப்ப கொடியவாய் விலங்கின் உயிர் மலங்க கொண்ட சீற்றம் ஒன்று உண்டு உளதறிந்து உன் அடியனேனும் வந்த அடியினை அடைந்தேன் அணிபொழில் திருவரங்க தம்மானே. உனக்கு சீற்றம் இருக்கிறது என்பதனை தெரிந்து கொண்டுதான் உன்னை நான் சரணம் பத்துகிறேன் அப்படின்றார். ஏன்னா ஒரு அடியவனாக இருக்கக்கூடியவன் பெருமானை அடையச் செல்லும் பொழுது பெருமான் என்னுடைய விரோதிகள், என்னுடைய பாவங்கள் முதலானவைகள் இடத்திலே சீற்றம் கொண்டு அவத்தை அழித்து விடுவான், பகவான் அழித்து விடுவான் என்கிற நம்பிக்கை இருந்தால்தான் போகும். இல்லை அங்கே போனாலும் அவர் யாரிடத்திலும் சீத்தம் காட்ட மாட்டார் அப்படின்னு சொன்னால் போக மாட்டோம். அங்கே திருமங்கை ஆழ்வார் என்ன சொல்கிறார், அந்த யானைக்கு துயரம் ஏற்பட்ட போது, கஜேந்திர ஆழ்வானுக்கு துயரம் ஏற்பட்ட போது பகவான் சீற்றத்தோடு வருகிறான். எனவே கொண்டு தீராத சீத்தத்தால் சென்னிரண்டு கூறாக மடல்லையும் இதே விஷயத்தை திருமங்கை ஆழ்வார் தெரிவிக்கிறார். அப்போ அந்த சீற்றத்தோடு பெருமான் அங்கிருந்து வந்து முதலையை கொன்று கஜேந்திர ஆழ்வானை காப்பாற்றி இருக்கிறான். இப்போ அந்த விஷயத்தை எல்லாம் அந்த பாசுரத்தில் சொல்லி, நீ அந்த சமயத்தில் சீற்றம் கொண்டா என்பதனை அறிந்து உன்னை நான் வந்து பத்துகிறேன் இல்லையா? நம்மை காக்கக்கூடியவர் எந்த இடத்துல கொள்ள வேண்டுமோ அந்த இடத்துல சீற்றம் கொண்டால்தான் நன்று. அப்படிப்பட்டவர்களைத்தான் நாம் போய் அடையப் போகிறோம். ஆகையாலே பெருமானை பொறுத்தவரையிலும் பெருமான் ஒரு இடத்துல கோபம் கொண்டான்னா கண்டிப்பாக ஒரு காரணத்தினால தான் கொள்வான். அது அவனுக்கு குணம்தான். அதனால் அவனுக்கு பாதிப்பு ஏற்படும்னு சொல்ல முடியாது. நமக்கு ஏற்படலாம், ராஜாக்களுக்கு ஏற்படலாம், மனுஷர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு. பெருமானுக்கு அந்த கோபத்தினால பாதிப்பு கிடையாது, அவனுடைய கோபத்தினால விரோதிகளுக்குத்தான் பாதிப்பு. இந்த இடத்துல ராஜாக்களும் சரி பகவானும் சரி ஒரு தர்ம சம்ஸ்தாபனத்திற்காக கோபப்பட்டார்களாகில் தான் அது குணமாகிறது. இப்போ ஒரு ராஜா இருக்கான், அவன் ஒரு திருடனை தண்டிக்கணும், அப்போ அவன் கோபப்படுகிறான் அப்படின்னா அது குணமாகிறது. அதுவே அவன் தனக்காக, இப்போ தனக்கு யாராவது ஒரு துரோகம் பண்ணிட்டானோ இல்லை தனக்கு ஏதாவது தன்னுடைய ஈகோனாலேயோ அந்த ராஜா கோவப்பட்டான்னு அப்பொழுது கூட அது குணமாகாது இல்லை அவனுக்கு. ஆமாம், அதாவது நமக்கு நிஜமாகவே பிராணனுக்கே ஆபத்து ஏற்படுறது, அந்த மாதிரி சில சந்தர்ப்பங்களில் கோபம் கொள்வது தப்பு கிடையாது. அந்த கோபம் அதுதானே கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால் எந்த இடத்துல உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டுமோ, எந்த அளவுக்கு உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டுமோ அதை உபயோகப்படுத்தின்னு தான் ஆக வேண்டும்.
இதில் ஒரு சின்ன கதையை சொல்ல விரும்புகிறேன். நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம் இந்த கதையை. ஒரு ஊர் ஜனங்கள் இருக்கிறார்கள். ஒரு பெரிய பாம்பு அவர்களை துன்புறுத்துகிறது. அங்கே இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் அப்பொழுது கடித்து கொண்டு அவர்களை பயமுறுத்துகிறது. அச்சத்திலே வாழ்கிறார்கள் அவர்கள். அப்போது என்ன ஆகிறது, ஒரு நாள் ஒரு முனிவர் அந்த பக்கமாக வருகிறார். அந்த முனிவரை பார்த்து அவர்கள் அனைவரும் வேண்டுகிறார்கள், ஒரு பெரிய பாம்பு எங்கள் ஊரிலே சுற்றி கொண்டு இருக்கிறது. அது நிறைய பேரை கடித்து அதனால் பல பேர் உயிரிழக்கவும் செய்திருக்கிறார்கள். என்ன பண்ணுறதுனே தெரியலை, நீர் தான் சரியான வழி காட்ட வேண்டும் என்று சொல்ல அந்த முனிவர், அந்த பாம்பு பொதுவாக எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்குறார். அது இதோ இந்த இடத்துல தான் இருக்கும், அதனுடைய சத்தமே கேட்குறது பாருங்க அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறா. ஊர் ஜனங்களோட அந்த முனிவரும் செல்கிறார். அந்த பாம்பு இருக்கக்கூடிய இடத்துக்கு போய், ஓ பாம்பே வெளியில் வா அப்படின்றார். அந்த பாம்பு, நம்ம யார் கூப்பிடுறா அப்படின்னு சொல்லி வெளியில் வந்ததான். அதை பார்த்து, நீ ரொம்ப அழகாக இருக்க, இவ்வளவு அழகாக இருக்கக்கூடிய நீ ஒன்று மட்டும் கம்மி பண்ணிக்கோ, உன்னால் இவ்வளவு பேர் கஷ்டப்படுகிறார்கள், நீ அதனால் அவர்களை இவ்விதமாக நீ கடிக்கிறது இதெல்லாம் விட்டுவிடு அப்படின்னு சொல்லி முனிவர் சொல்கிறார். அந்த முனிவருடைய பிரபாவத்தினால அந்த பாம்பும் சரி அப்படியே இருப்போம் அப்படின்னு சொல்லி இருக்கிறது. ஆச்சு, முனிவர் அங்கேருந்து கிளம்பிட்டார். கிளம்பி நிறைய நாள் கழித்து திரும்பி அந்த பக்கமாக வருகிறார் முனிவர். வரும்பொழுது பார்த்தா ஒரு வழியில் பக்கத்தில் ஒரு வழியினுடைய பாதையினுடைய ஒரு அருகிலே இந்த பாம்பு கிடக்கிறது. ஆனால் முன்னாடி இருந்த அந்த ஒரு ஒளியோ அந்த ஒரு அழகோ எதுவுமே இல்லை. பார்த்தா நன்னா அடி வாங்கி இருக்கிறதுன்னு தெரியறது முனிவருக்கு. அந்த பாம்பு கடைசி மூச்சு விடக்கூடிய சந்தர்ப்பம். அந்த சந்தர்ப்பத்தில் முனிவர் பார்க்குறார், நீ தான் அந்த பாம்பு அப்படின்னார். ஆமாம், நான் தான் அந்த பாம்பு தான். நீர் எப்படி இருக்கணும்னு சொன்னீரோ அப்படித்தான் நான் இருந்து கொண்டு வருகிறேன். நல்லவனாக இருக்கிறதுக்கு என்ன பலம் கிடச்சிது பார்த்தீரா அப்படின்னு அந்த பாம்பு கேட்குறது. இந்த முனிவர் உடனே கேட்டார், நீ என்ன தான் பண்ணிட்டு இருந்த அப்படின்னா, நீர் சொன்னீர் நீங்கள் கடிக்கக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொன்னீரா. சொன்ன நேரத்திலிருந்து நான் யாரையுமே கடிக்கலை, யார் ஜோலிக்கும் போகலை, நான் பாட்டுக்கு இருந்துகிட்டு இருந்தேன். சின்ன பிள்ளைகள்லேருந்து ஆரம்பித்து எல்லாரும் வந்து கட்டையால் அடிப்பது, கல் எறிவது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணி கொண்டு இருந்திருக்கிறார்கள். இவ்வளவு நாள் ஆச்சு, நான் ஒன்றுமே திரும்பி பண்ணாததுனால இதோ என் நிலைமை, எப்போ உயிர் போக போகிறதுன்னு தெரியலைன்னு சொல்கிறது பாம்பு. அப்போ அந்த முனிவர் தம்முடைய தபஸுனால் அதுக்கு ஆரோக்கியத்தை மறுபடியும் கொடுத்து சொல்கிறார், நான் உன்னை கடிக்க வேண்டான்னு சொன்னேன், அவர்களெல்லாம் கிட்ட வரும்பொழுது சீராதேன்னு நான் சொல்லலையே. நீ சத்தம் போட்டாலே அவளாம் பயந்து போயிருப்பாளே. நீ கடிக்கத்தான் கூடாதுன்னு சொன்னேனே தவிர சீற்றமே கொள்ள வேண்டாம்னு சொல்லலை. அப்போ அந்த சீற்றம் கொண்டு நின்றதே ஆனால் பயந்து ஓடியிருப்பா எல்லாரும். அதனுடைய பிரபாவம் அவளுக்கு தெரியும். இது காட்டவே காட்டாததுனால, சீற்றத்தை காட்டாததுனால அவர்கள் இனிமேல் இது எதுவுமே பண்ணாது அப்படின்னு சொல்லி அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். மிளகா அரைக்கிறதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதனால் கோபம் அப்படின்றதையும் கூட நாம் மற்றவர்களிடமிருந்து நம்மை காப்பாற்றி கொள்வதற்கு ஓரளவுக்கு உபயோகப்படுத்தி கொள்ளலாம். அது அளவு மீறி செல்லக்கூடாதே தவிர எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு. யார் என்ன சொன்னாலும் அவர் அதுக்கு எதுவுமே திரும்பி சொல்ல மாட்டார் அப்படின்னு இருந்துட்டோமே ஆனால் சில சமயங்களில் நமக்கே பலவிதமான தீங்குகள் ஏற்பட வாய்ப்புண்டு. ஆகையாலே எந்த அளவுக்கு கொள்ளணுமோ அந்த அளவுக்கு கொள்ளலாம். கோபத்தை பிறரை கொல்வதற்கு ஆயுதமாக பயன்படுத்தாமல் நம்மை ரட்சித்து கொள்ள ஒரு கவச்சமாக பயன்படுத்தி கொள்ளலாம். ஆமாம் ஆமாம். அப்போ மேலோட்டமாக இவ்வளோ நேரம் பார்த்து கொண்டு வந்தோம். இன்னாரிடம் கோவப்படலாம், இன்னாரிடம் கோவப்படக்கூடாதுன்னு பொதுவாக பார்த்தோம். அதை கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியுமா சுவாமி? யார் கோவப்படலாம், யாரிடம் கோவப்படலாம், யார் கோவப்பட்டால் சரி, யார் கோவப்பட்டால் தவறு என்பதை கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக ஆமாம் எடுத்துரைக்கணும். இப்போவே முன்னாடி நம்ம ஓரளவுக்கு அதை பார்த்துட்டோம். இப்போ நமக்கே ஒரு ஆபத்து ஏற்படும் பொழுது நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் கோபம் கொள்ளலாம். அந்த கோபம் நமக்கு கவச்சமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதில் சில சமயங்களில் என்ன ஆகும் அப்படின்னா, எது கவச்சம் எது கத்தி அப்படின்ற வித்தியாசமே தெரியாமல் போயிடும். உலகத்தில் அடியேன் பார்ப்பது என்னென்னா, மற்றவர்களை நான் காக்கிறேன் அப்படின்ற எண்ணத்தால் அனைவரும் பலரிடத்திலும் கோபம் கொள்வதை நாம் பார்க்கலாம். தேவரீர் ஆரம்பிக்கும் பொழுதே அவரவர்கள் தங்களுடைய கருத்தை சொல்லுகிறார்கள் அப்படின்லாம் சொல்லி தெரியா. அப்போது கோபம் கொள்வது எதுக்குன்னு கேட்டால், நான் அவர்களை காப்பாற்றுகிறேன் இல்லை மற்றவர்களை காப்பாற்றுகிறேன் என்கிற எண்ணத்தால். இப்போது நாம் யாரிடத்திலே கோபம் கொள்ளலாம் என்றால், நாம் இவர்களை காத்தாக வேண்டும் என்கிற பொறுப்பு யாரை குறித்து நமக்கு இருக்கிறதோ அவர்களிடத்தில் தான் கோபம் கொள்ளலாம். ஒரு உதாரணத்துக்கு, ஒரு ஆச்சாரியர்
ஆச்சாரியரை சிஷ்யர்கள் கிட்டுகிறார்கள். என்னென்னு கிட்டுகிறார்கள்? அடியனை திருத்த வேண்டும் இல்லையா? அப்படி அவர்கள் கேட்டு வரும் பொழுது இந்த ஆச்சாரியர் சிஷ்யனை திருத்த வேண்டிய பொறுப்பு கொண்டவராக இருக்கிறார். அதனால் எந்த அளவுக்கு கோபம் கொள்ளணுமோ அந்த அளவுக்கு அவர் கோபம் கொள்ளலாம் சிஷ்யனிடத்தில். இதுக்கு ஒரு சரித்திரமே பார்க்கலாம். எம்பெருமானாருடைய காலத்தில் கிடாம்பி ஆச்சான் அப்படின்ற சுவாமி எம்பெருமானார் ராமானுஷருடைய சிஷ்யர். ஒரு சமயம் அந்த காலத்தில் ததியாராதனம் நடந்து கொண்டிருக்கிறது. ததியாராதனம்னு சொன்னால் எல்லாருக்கும் புரியுமானதில் அன்னதானம், அதாவது சம்பிரதாயத்தில் ததியாராதனம்னு சொல்லுவோம். ததியாராதனம் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் ஒரு சுவாமி அமுது செய்து கொண்டு இருக்கக்கூடியவர், அதாவது சாப்பிட்டு கொண்டு இருக்கக்கூடியவர் தீர்த்தம் வேணும் என்று கேட்கிறார். அந்த காலத்தில் என்ன பண்ணுவார்னா, தீர்த்தத்தையும் அவரவர்கள் வாய் திறக்க அந்த வாயிலே விடுவார்கள். அப்போது ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் கேட்க அவருக்கு சாதிப்பதற்காக இந்த கிடாம்பி ஆச்சான் சுவாமி செல்கிறார். செல்லும் பொழுது கொஞ்சம் கவனம் சரியாக இல்லாமல், இந்த காலத்து பாஷையில் சொன்னால் ஒரு அசால்ட்டாக அவர் அந்த தீர்த்தம் சாதிக்கிறார். அதை பார்த்து கொண்டிருந்த எம்பெருமானார் ஒரு மோதினாராம் கிடாம்பி ஆச்சானை. அப்போ கோபம் கொண்டாரான்னு கேட்டால் எம்பெருமானார் ஆமாம் கோபம் கொண்டார். நான் யாரிடத்திலே கொண்டார்? தம்முடைய சிஷ்யரிடத்திலே கொண்டார். அங்கே பார்க்கணும், அந்த சிஷ்யருடனே என்ன பண்ணார்னா, பணிமானம் பிழையாமே அடியனை பணிகொண்ட அப்படின்னு சொன்னார். அப்போது சரியா அடியனை பார்த்து திருத்தி அடியன் இடத்துலேருந்து கைங்கரியம் கொள்கிறார் அப்படின்ற விஷயத்தை சிஷ்யரும் உணர்ந்து சொல்லுகிறார். அப்போ அவ்விதமாக ஆச்சாரியன் நம்மை திருத்த வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய சிஷ்யர்கள், அந்த சிஷ்யர்களை குறித்து கோபம் கொள்வதுன்றது பொருத்தமானது தான், அதில் தப்பு கிடையாது. அதே போல் ஒரு தந்தையாக தாயாக நாம் இருக்கும் பொழுது நம் பிள்ளைகளை சரியான வழியிலே கொண்டு வர வேண்டிய ஒரு கடமைப்பட்டு இருக்கிறோம், நாம் ஒரு பொறுப்பு கொண்டு இருக்கிறோம். அவர்களிடத்தில் எந்த அளவில் கோபம் காட்ட வேண்டுமோ அந்த அளவில் கோபம் காட்டலாம். அதுக்குன்னு சொல்லி ஒரே தடியாக அடிச்சுட்டே இருக்கிறது இதெல்லாம் கூடாது. ஆனால் அவர்களிடத்தில் அந்த கோபம் காட்ட வேண்டும். அப்போ தான் அவளுக்கு அந்த வரம்புகள் தெரியும். அடிக்கிறதுன்றதே கிடையாது, பொதுவாக பார்த்தால் தெரியும். இந்த சின்ன குழந்தைகள் ஏதாவது ஒரு சேட்டை பண்ணும் பொழுது ஒரு தடவை நம்மளை பார்க்கும், இவர் என்ன சொல்கிறார், அப்பா என்ன சொல்கிறார், இல்லை அம்மா என்ன சொல்கிறான்னு பார்க்கும். அந்த சமயத்தை நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா அது என்ன நினச்சிக்கும் அப்படின்னா, ஓ இந்த காரியம் பண்ணால் தப்பு கிடையாது அப்படின்னு நிர்ணயத்துக்கு அதுவே வந்துடும். ஆகையாலே சில இடங்களில் நாம் கோபத்தை காட்டுவதன் மூலமாக நீ பண்ணுற காரியம் தப்பு அப்படின்றதை வெளிப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் நாம் கோபத்தை உபயோகப்படுத்த வேண்டும். அப்போது அந்த கோபம் காட்டுதலும் இந்த மாதிரி இடத்துலலாம் பல முறைகள் இருக்குல்ல. கோபம் காட்டுறதுன்னா மிரட்டலாம், பேசாமல் இருக்கலாம், அவர்களுக்கு பிடித்ததை கொடுக்காமல் இருக்கலாம். இதெல்லாம் தாண்டி தான் கடைசியாக அந்த அடித்தல்ங்கிறது அது ஒரு கடைசி லெவலாக வைத்து கொள்ளலாம். ஆமாம் ஆமாம் ஆமாம். அது முக்கியமாக கடைசியில் நாம் பார்க்க போகிறது என்னென்னா, கோபத்தை கண்ட்ரோலில் வச்சுக்கணும். எப்பவுமே ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, அது நம்மளை கண்ட்ரோலில் கொண்டு வந்துடும் இல்லையா? அப்படி ஆகாமல் நாம் செய்து கொள்ள வேண்டும். ஸோ யாரை காக்க வேண்டிய திருத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கோ அவர்கள் மீது தான் நாம் கோபம் காட்டலாம். இது பொது ஜனங்களை குறித்து. அதுக்கு மேலே இப்போ நெருக்கமான உறவுகள் எல்லாம் இருக்கும். இப்போ ஒரு மனைவி கணவன் அப்படின்னு வரும்பொழுது ஒரு நெருக்கமான உறவு, அதில் சில கோபம் அந்தந்த சந்தர்ப்பத்தில் காட்ட வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். அதான் சொல்கிறேனே, அவரவர்களுடைய வரம்பை காட்டுவதற்கும் நம்மை நாம் பலவிதமாக சைக்கலாஜிக்கலாலேருந்து ஆரம்பித்து பலவிதமாக காத்து கொள்வதற்கும் ஓரளவுக்கு சீற்றம் கை கொள்ளலாம். அதுக்குன்னு சொல்லி முகம் தெரியாதவர்களை குறித்து யார் யாரையோ பார்த்து ரோட்டில் கோயிலில் அங்கே இங்கே எல்லார் மேலேயும் சீற்றம் காட்டுவதற்கு நமக்கு உலகத்தை முழுக்க திருத்துற பொறுப்பு நமக்கு இல்லை, கிடையாது. யார் என்ன திருத்துன்னு அவர்களை நம்மிடம் ஒப்படைக்கிறார்களோ அவர்களை திருத்தலாம். நம்ம பிள்ளைகள்ங்கிறவன் அது பகவான் நமக்கு பகவானாலே ஒப்படைக்கப்பட்டவர்கள். இவனை நல்வழியிலே கொண்டு வர வேண்டியது நம் கடமை. ஆகையாலே அவர்களை திருத்தணும். அதுக்காக உலகத்தில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் திருத்துவது நம் பொறுப்பு இல்லை. அங்கே கோவப்படக்கூடாது. ஒருவேளை அப்படி பொறுப்பாக இருந்தாலும் கூட கோவப்படுறதுக்கெல்லாம் நமக்கு தகுதியே கிடையாது. அங்கே என்ன பண்ணலாம், நல்ல விதமாக எடுத்து சொல்லலாம். கோயிலே யாரோ பார்க்குற யாரோ தப்பு பண்ணுறா அப்படின்னா, இப்படி பண்ணால் நல்லா இருக்காதே, இது சரி கிடையாதுன்னு எடுத்து சொல்லலாம். அவர்கள் மேலே கோபம் காட்டுவதற்கு நமக்கு தகுதி கிடையாது. அதனால் யார் காட்டலாம்னா, இப்படிப்பட்ட பொறுப்பிலே இருக்கக்கூடியவர்கள் காட்டலாம். இதில் முக்கியமாக ஒரு அரசாங்கம், அரசன் இவாளெலாம் வரும்பொழுது அவர்களுக்கு காத்தல் என்பது ஒரு பொறுப்பு, தண்டிக்க வேண்டியவர்களை தண்டித்தல் என்பது பொறுப்பு. ஆகையால் அவர்கள் மீது சரியாக கோபத்தை காட்ட வேண்டும் அவர்கள்.
இதெல்லாம் இருக்குது. ஆகையால் கோபம் ரொம்ப ஜாகிரதையாக பயன்படுத்த வேண்டிய ஒரு அஸ்திரம். அது கொஞ்சம் அப்படி இப்படி மாறினால் நம்மையே தாக்கிவிடும். ஆனால் இந்தந்த சந்தர்ப்பங்களில் இந்தந்த அளவில் கோபத்தை பயன்படுத்த வேண்டியது. இந்த கோபத்தை வெல்வதுங்கிறத பார்க்கும் பொழுது எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு வியாதினாலும் அதை போக்கும்பொழுது அதனுடைய மூலத்திலேருந்து ஆரம்பித்து போக்க வேண்டும். அப்போ தானே அது சரியாகும். அதோட வேர்லேருந்து அதை க்யூர் பண்ணணும். அந்த மாதிரி இந்த கோபத்தை வெல்வதற்கு முன்பாக இந்த கோபத்துக்கு வேர் என்ன, இந்த கோபம் எங்கேருந்து உண்டாகிறது, அது எப்படி அதை வேரிலிருந்து நாம் போக்கலாம். ஏன்னா மேலாக செடியை வெட்டினா அடிக்கடி வரும். ஆகையாலே அதனுடைய வேர் என்னங்கிறத கண்டுபிடித்து நாம் அழிக்க வேண்டும். சாஸ்திரங்கள் இந்த கோபம் எப்படி உண்டாகிறதுங்கிறத பற்றி என்ன சொல்கிறது? ஆமாம், முக்கியமாக கண்ணன் பகவத்கீதையிலே 2வது அத்தியாயத்திலே தெரிவிக்கிறான். சங்காத் சஞ்சாயத்தே காமஹ காமாத் குரோதோபிஜாயதே குரோதாத் பவதி சம்மோஹः சம்மோஹாத் ஸ்மிருதி விப்ரமஹ ஸ்மிருதி பிரம்ஷாத் புத்திநாசோ புத்திநாசாத் பிரணஷ்யதி. ஒரு அழகான கிரமம் சொல்லுகிறான் கண்ணன். முதல்ல சங்கம் அப்படின்றான். சங்கம் அப்படின்னு சொன்னால் தியாயத்தோ விஷயான் பும்சா சங்கஸ்தேஷு உபஜாயத்தே. பொதுவாக உலகத்திற்குரிய விஷயங்களை நினைக்க நினைக்க அவற்றின் மீது ஒரு பற்று நமக்கு உண்டாகும். அவற்றின் மீது பற்று உண்டாகும். அந்த பற்று என்ன பண்ணுன்னா கொஞ்ச நாள் அடைவிலே அது ஒரு காமமாக மாறும். பற்றுக்கும் காமத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, பற்றுனா ஏதோ ஓரளவுக்கு விருப்பம் இருக்குது. ஆனால் காமம் என்பது அது எனக்கு வேணும், கண்டிப்பாக வேணும், அது இல்லைன்னா என்னால் வாழவே முடியாதுன்ற அளவுக்கு அது மாறித்தே. ஆனால் அது அப்போது காமம் என்று சொல்லப்படுகிறது. இப்போது அந்த காமம் ஏற்பட்டால் அந்த காமத்திலிருந்து தான் கோபம் என்பது உண்டாகும். எப்படின்னா, ஒருத்தருக்கு எந்த விஷயத்திலும் விருப்பம் இல்லை என்றால் கோபம் வருவதற்கு வாய்ப்பே கிடையாது, இல்லையா? கோபம் என்பது எப்பொழுது ஏற்படுகிறது? நாம் ஒரு விஷயம் வேண்டும் என்று நினைக்கிறோம், அது யாரோ ஒருத்தரால் தடுக்கப்படுகிறது, அப்பொழுது தான் கோபம் என்பது உண்டாகிறது. இப்போ நமக்கு அந்த விஷயத்தில் முதல்ல விருப்பமே இல்லைன்னு சொன்னால் யார் மேலேயும் கோபமே வர முடியாது, இல்லையா? ஆகையால் வேர் அப்படின்னா விருப்பம் என்பது தான் வேர். பற்று இந்த பற்றுன்றது காமமாகிறது. காமத்திலேருந்து கோபம் உண்டாகிறது. அப்போது விருப்பங்களை எல்லாம் நாம் போக்கிவிட்டோமே ஆனால் தன்னடையே கோபம் என்பது வராமல் போய்விடும். அதுதான் வேர் ஆக இருக்கக்கூடியது. இதை ரொம்ப அழகாக நம்முடைய ஆச்சாரியர்கள்லாம் விவரிப்பார்கள். காமம் முதல்ல பிறக்கிறது, காமத்தை தொடர்ந்து கோபம் பிறக்கிறது. அப்போது காமத்துக்கு பின் பிறந்தவன் குரோதம். அதனால் குரோதத்துக்கு ஒரு பேர் சொல்லுவார், காமானுஜஹா அப்படின்னு சொல்லுவார். காமத்துக்கு அனுஜன், பின் பிறந்தவன் அப்படின்னு. அப்போ காமம் என்னதுன்னு கேட்டால் குரோத பூர்வஜஹா, கோபத்துக்கு முன் பிறந்தவன். அதனால் இது ரெண்டும் கூடவே பிறக்கக்கூடியது. குரோத பூர்வஜனால காமானுஜன் பிறக்கிறான், காமத்தினால குரோதம் பிறக்கிறது அப்படின்னு சொல்லுவார்கள். அதில் வேடிக்கையாக இப்படியும் சொல்வதுண்டு, காமாதி தோஷஹரம் ஆத்ம பதாஸ்ரிதானாம் ராமானுஜம் யதிபதிம் பிரணமாமி மூர்தனா. ராமானுஜர் என்ன பண்ணுகிறார் அப்படின்னா, நம்முடைய காமம் முதலான தோஷங்களை எல்லாம் போக்கிவிடுகிறார். அப்போது காமானுஜனையும் காமத்தையும் வெல்வதற்கு ஒரே வழி என்னென்னா ராமானுஜரை பற்றுவது. அப்போ காமானுஜனை வெல்ல ராமானுஜரை பற்ற வேண்டியதுன்னு ஆச்சாரியர்கள் ரொம்ப அழகாக தெரிவிப்பார்கள். ஆக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த கோபம் என்பது விருப்பத்தினால ஏற்படக்கூடிய, நம்ம ஒரு விஷயத்தை விரும்புகிறோம், அதை யாராவது நமக்கு கிடைக்க விடாமல் பண்ணிவிட்டார்களாகில் அவர்கள் மேலே ஒரு கோபம். ஆமாம், நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கவில்லை அப்படிங்கிற கோபம் ஏற்படுகிறது, கண்டிப்பாக வரும். ஆமாம், நீ கோபம் அப்படின்றத பற்றி ஆராய்ஞ்சு பார்த்தா நன்னா தெரியும். நம்ம ஏதோ ஒரு விருப்பம் வச்சுருப்போம், அது ஒன்று வேணுன்ற விருப்பமோ வேண்டான்ற விருப்பமோ ஏதோ ஒன்று இருக்கலாம். ஆனால் அந்த விருப்பத்தினால தான் கோபம் என்பது ஏற்படும். இதில் கூட இன்னும் சில காரணங்கள் இருக்குது. வேர் விருப்பம் அப்படின்னு சொன்னாலும் மற்ற காரணங்கள் எவ்வளவோ இருக்குது. அதில் ஒரு பெரிய காரணம் என்னென்னு கேட்டால் பசி முதலானவைகள் எல்லாம். புபுக்ஷித கிம்ன கரோதி பாப்பம் அப்படின்றது சாஸ்திரம். சாஸ்திரமோ அது நீதி ஸ்லோகங்கள். ஒருத்தனுக்கு பசி இருந்தால் அவன் என்ன பாவம் தான் பண்ண மாட்டான் அப்படின்னு ஒன்று சொல்லப்படுகிறது. நீங்கள் பார்த்தீர்களே, ஆனால் இங்கிலீஷில் ஒரு பேர் சொல்கிறா, ஹங்கரால் ஏற்படக்கூடிய ஆங்கர், அதுக்கு ஹேங்கர் அப்படின்னு பேர் வச்சுருக்கா.
ஏன்னா பசி கோபம் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. அது பசின்றது ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. பல சந்தர்ப்பங்களில் இல்லங்களிலே கணவன் மனைவி இந்த மாதிரி அவர்களுக்குள்ள சண்டையெல்லாம் வருவதை பார்த்தால் நீங்களே கவனித்து பார்க்கலாம். பெரும்பாலும் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால், ஒரு பசி இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம கோபம் வரா மாதிரி இருக்கும். அப்போ முதல்ல என்ன பேசின்றணும் அப்படின்னா, பசிக்கிற நேரத்தில் எந்த வாதத்தையும் ஆரம்பிக்க வேண்டாம். அதே 4 வாய் உள்ளே போன உடனே அப்படியே மறைஞ்சு விடும் கோபம். அப்போ இதெல்லாம் கூட இருக்குது. என்ன இருந்தாலும் மூல காரணமாக விருப்பம் இருந்தாலும் பக்கத்தில் இந்த பசி, மற்ற உணர்வுகள், தூக்கமின்மை, இந்த மாதிரி எவ்வளவோ இருக்கலாம். இது எல்லாம் அந்த விருப்பத்தை நல்லா தூண்டி கடைசியில் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் அது கோபமாக பரிணமிக்கும். ஆகையால் இது எல்லாத்தையும் நாம் நன்கு அடக்கி வைத்தால்தான் கோபத்தை அடக்க முடியும். விருப்பம் மட்டும் கிடையாது, பசி முதலானவர்கள் எவ்வளவும். அதுக்கு மேலே இப்போது பெண்களுக்குன்னு பார்த்தா சில சமயங்களில் அவர்களுக்கு அந்த உணர்வுகள் அதிகமாக ஆவதுண்டு. ஒரு கர்ப்பம் தரித்து இருக்கும் பொழுது அவர்களுக்கு எமோஷ்னலாக சில ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இல்லை, இது எல்லாத்தையும் நம்ம கருத்தில் கொண்டாக வேண்டும். கோபத்துக்கு காரணமாக இருக்கக்கூடியவைகள் என்ன அப்படின்னா இவ்வளோ இருக்குது. ஆனால் முக்கியமாக இருக்கக்கூடியது காமம் என்பது, விருப்பம் என்பது. இப்போ இந்த காமங்கிறது விருப்பம். ஏன்னா அந்த காமங்கிற சொல்லே எல்லாருக்கும் புரியுமான்னு தெரியல. காமங்கிறது ஒரு பொருளை அடைந்தே ஆக வேண்டும், எனக்கு இது வேண்டும்ங்கிற அந்த விருப்பம், நல்ல பற்று. ஆமாம். ஸோ சாஸ்திரங்களில் பார்த்தால் காமம் என்பது ஏதோ ஒரு விஷயத்தை குறித்து மட்டும் சொல்லலை. பொதுவாக எந்த ஒரு பொருளை குறித்தும், எந்த ஒரு பதவியை குறித்தோ எந்த பொருளை குறித்தும் காமம் என்பது ஏற்படலாம். அது இல்லைன்னா என்னால் தாங்க முடியாது அப்படின்ற நிலை, அதுதான் காமம் என்பது. ஸோ அந்த காமத்திலேருந்து கோபம் உண்டாகிறது. இந்த கோபத்தினுடைய பரிணாமங்கள், இந்த கோபமே அதை நம்ம எந்த அளவுக்கு வெளிக்காட்டுறோங்கிறத பொறுத்து என்னென்னவோ பண்ணுவோம். கோபத்தில் என்ன பண்ணுவோன்னே தெரியாது. அந்த மாதிரி இந்த கோபத்தை வெளிக்காட்டல்களையும் நம்ம கொஞ்சம் அடக்கி வைத்திருக்க வேண்டும். அது பலவிதமாக வெளில வரும்னு நினைக்கிறேன். ஆமாம். நாமே இந்த ரெக்கார்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தேவள் சொல்லித்து இல்லையா, கோபம்ன்ற உணர்வு எல்லாருக்கும் வரத்தான் செய்யும். அதை யார் எப்படி வெளிக்காட்டுகிறார்கள் அதில் தான் எல்லாமே இருக்குது இல்லையா. முக்கியமாக கோபம் அப்படின்றது என்ன பண்ணும் என்றால், குரோதாத் பவதி சம்மோகா, கண்ணன் சொல்கிறான் இல்லையா, ஒரு மோகத்தை ஏற்படுத்தும். முக்கியமாக விவேகம் அப்படின்னு சொல்லுவாள், பகுத்தறிவு. அந்த பகுத்தறிவை அழித்துவிடும் கோபம் என்பது. அதாவது விவேகம் என்றாலே என்னது, எது நான் பண்ணலாம் எது நான் பண்ணக்கூடாது அப்படின்ற அறிவு தான். இப்போ இந்த கோபம் வரும்பொழுது என்ன ஆகும்னா என்னன்னே புரியாது. ஒன்று சொல்லுவா இல்லையா, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு அப்படின்பால. அந்த ரீதியிலே கோபம் என்பது வந்தால் உடனே நம்முடைய விவேகத்தை அழித்துவிடும். விவேகத்தை அழித்தவுடன் என்ன ஆகும் அப்படின்னா, நாம் என்னென்னமோ பண்ணக்கூடாது எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். அது பலவிதமாக ஏற்படுத்தும். இது சாஸ்திரத்திலே ஒரு பட்டியலாகவே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பைஷுன்யம், சாகசம், துரோகா, ஈர்ஷ்யா, அசூயா, அர்த்த தூஷணம், வாக்தண்டஜஞ்ச பாருஷ்யம், குரோதஜோபி குணோஷ்டகா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு கோபம் இருக்குது அப்படின்னு சொன்னால் பிறரை பற்றி நிந்திக்க தொடங்கி விடுவோம். பைஷுன்யம், கோள் சொல்லுதல், அவள் முதுகு பின்னாடி பேசுறது, பைஷுன்யம், அது பண்ண ஆரம்பிச்சிடுவோம். சாகசம், கோபத்தில் என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் கையை அடித்து கொள்வது, காலை அடித்து கொள்வது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவோம். நமக்கே தீங்கு விளைவிக்கக்கூடிய காரியங்களை பண்ணுவது சாகசம். துரோகா, சில சமயங்கள் நமக்கு வேண்டப்பட்டவர்களையே அழித்து விடுவோம், அவளுக்கு துரோகத்தை செய்வோம், அவர்களை கொல்வதிலேருந்து ஆரம்பித்து எவ்வளவோ நடக்கிறது பார்க்குறோம் உலகத்தில். ஈர்ஷ்யா, அசூயா, பிறருடைய குணங்களை பொறுக்க முடியாமல் இருத்தல், அந்த பொறாமை அப்படின்றது, அவளுக்கு இருக்கக்கூடிய குணங்களையே தோஷமாக நினைத்தல், இந்த மாதிரி இந்த மாதிரி பரிணாமங்கள் எவ்வளவோ இருக்கின்றன. அர்த்த தூஷணம், வாக்தண்டஜஞ்ச பாருஷ்யம் அப்படின்னு அவர்களுடைய செல்வ முதலானவைகளை எல்லாம் அழித்தல், அதற்கு மேலே பருஷமாக பேசுதல், இந்த மாதிரி இது எல்லாமே குரோதத்தினுடைய பரிணாமமாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல் ஸ்ரீராமாயணத்தில் கோபத்தினால் என்னெல்லாம் ஏற்படும் என்பது காட்டப்பட்டிருக்கிறது. ஸ்ரீராமாயணத்தில் பல இடங்களில் கோபத்தை பற்றின பிரஸ்தாபம் வருகிறது. தேவரீர் சொன்னது போல் பெருமாள் எப்போ கோபம் கொண்டார், எப்போ கோபத்துக்கு வசப்பட்டார், இதெல்லாமே காட்டப்பட்டிருக்கிறது. சில இடங்களில் கோபம்ன்றது கூடாது என்பதும் காட்டப்படுகிறது. அதில் பல இடங்கள் இருந்தாலும் ஒரு முக்கியமான இடம் எங்கன்னா சுந்தரகாண்டத்தில்
ஹனுமான் திருவடி லங்கைக்கு செல்கிறார். லங்கையில் பிராட்டியை பார்க்குறார், செய்தியெல்லாம் கொள்கிறார். அதுக்கு பிறகு அந்த லங்கா தகனம் நடக்கிறது இல்லையா? கதையெல்லாம் அப்படின்னு விரிவாக சொல்லலை. லங்கா தகனம் நடக்கிறது. லங்கையை எரித்தவுடன் அப்போ யோசித்து பார்க்கிறார், நாம் பாட்டுக்கு கோபத்தில் லங்கை முழுக்க எரிச்சிட்டோமே, இந்த லங்கையில் தானே பிராட்டி கூட இருக்கா, ஐயோ பிராட்டியும் சேர்த்து எரிச்சிட்டோமா அப்படின்னு பயப்படுகிறார் திருவடி. அப்போ கோபத்தை பற்றி ரொம்ப அழகாக பேசுகிறார் திருவடி. ஐயோ கோபமானது எவ்விதமாக செயல்படுத்தும் அப்படின்னு ரொம்ப அழகான ஸ்லோகங்கள் தெரிவிக்கிறார். தன்யாஸ்தே புருஷஸ்ரேஷ்டாக ஏ புத்தியா கோபம் உத்திதம் நிருந்தந்தி மகாத்மானஹ தீப்தமக்னி மிவாம்பசா அப்படின்னு அவர்கள் தன்யர்கள், பாக்யவான்களாம். யார் அப்படின்னா கோபத்தை அடக்கக்கூடியவர்கள். கோபம்ன்ற நெருப்பு கிளம்பி வரும் பொழுது ஜலத்தை விட்டு அதை அணைப்பது போல யார் கோபத்தை அணைக்கிறார்களோ அவர்கள் தன்யர்கள், பாக்யவான்கள். ஐயோ அந்த பாக்கியம் எனக்கு இல்லை என்ற மாதிரி தெரிவிக்கிறார் திருவடி. அது மேலே சொல்கிறார், குருத்த பாபம்ன குறியாத் கஹ குருத்தோ ஹன்யாத் குருன் அப்பி குருத்த பருஷயா வாச்சா நர சாதூன் அதிக்ஷிபேத். கோபம் கொண்டவன் என்ன பாவத்தை பண்ண மாட்டான், தன்னுடைய குருக்களையும் கூட அவன் கொன்றாலும் கொண்டு விடுவான். குருத்த பருஷயா வாச்சா நர சாதூன் அதிக்ஷிபேத். பருஷமான வாக்காலே நல்லவர்களையும் கூட அவன் திட்டுவான், இது எல்லாம் பண்ணுவான். வாச்சியா வாச்சியம் பிரகுபித்தோ நவிஜானாதி கர்ஹிச்சித்து. கோபம் கொண்டவன் எது பேசலாம் எது பேசக்கூடாது அதையெல்லாம் அறிய மாட்டான். எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது அப்படின்றது அவனுக்கு தெரியாது, அதெல்லாம் ஒன்றும் புரியாது. நாகாரியமஸ்தி குருத்தஸ்ய நாவாச்சியம் வித்யதே கொச்சித்து. எதை வேணாலும் பேசுவான், இது பேசக்கூடாதுன்றது கிடையாது, பண்ணக்கூடாதுன்றது கிடையாது. எஸ் சமுத்பதித்தம் குரோதம் க்ஷமையைவ நிரஸ்யதி யதோரகஸ்துவதம் துவச்சம் ஜீரணாம் சவை புருஷ உச்சதே. யார் உண்மையான புருஷன் அப்படின்னா, கோபம் வரும்பொழுது அந்த கோபத்தை எவனொருவன் விடுகிறானோ, எஸ் சமுத்பதித்தம் குரோதம் க்ஷமையைவ நிரஸ்யதி. க்ஷமா பொறுமை, அந்த பொறுமையினாலே எவனொருவன் கோபத்தை விலக்குகிறானோ அதை நிரசிக்கிறானோ அவன்தான் புருஷ உச்சத்தே, அவன்தான் உண்மையான புருஷன் அப்படின்னு சொல்லி விதமாக திருவடி அங்கே தெரிவிக்கிறார். இதெல்லாம் தான் இந்த கோபத்தினுடைய பரிணாமங்கள். இந்த விஷயத்துக்கு எதிர்மறையான விஷயம் கூட ஸ்ரீராமாயணத்தில் நடந்திருக்கு. ராமபிரான் சமுத்திரத்தை நோக்கி சரணாகதி பண்ணுகிறார். சமுத்திர தேவன் வழி கொடுக்க வேண்டும், இந்த சமுத்திரத்தை கடக்க வேண்டும் வானர சேனைன்னு. இப்போ 3 நாள் ஆச்சு, சமுத்திரன் வரல. இப்போ அவர் சொல்கிற வார்த்தை தீக்ஷமாம் ஈதிருஷேஜனே. ஆமாம், இவனிடத்தில் இனிமேல் பொறுமை காட்டக்கூடாது, சாப்பமானையன்னு வில்ல எடுத்துன்னு வா சமுத்திரத்தை அழிக்கிறேன்னு. அப்போ அவர் க்ஷமையை விட்டு பொறுமையை விட்டு கோபத்தை கை கொண்டாருன்னும் அவ்விடத்தில் வருது. அது அந்த இடத்துல குணமாக ஆகிறது. இந்த இடத்துல தேவையற்ற கோபம், அளவு கடந்த கோபம், அதை அணைக்க வேண்டும் பொறுமையினாலே அப்படின்னு கூறப்பட்டிருக்கிறதுன்னு ராமாயணத்திலே கான்ட்ராஸ்டான விஷயங்களும் பார்க்கிறோம். ஆமாம். அப்போ அந்த கோபம் க்ஷமை இது ரெண்டுமே எதிராக இருக்கக்கூடியது. எந்த இடத்துல க்ஷமை காட்ட வேண்டுமோ அந்த இடத்துல காட்ட வேண்டும், எந்த இடத்துல கோபம் காட்ட வேண்டுமோ அந்த இடத்துல கோபம் காட்ட வேண்டும். அங்கேயும் கடைசியில் பெருமாள் எவ்வளோ அளவு கோபத்தை காட்டினார், சமுத்திரம் வரவரிலும் கோபத்தை காட்டினார், அவ்வளவுதான். வந்த பிறகும் கோபத்தை தொடர்ந்து ஆறான்னு கிடையாது இல்லையா? அவருக்கு அதுதான் தெரியும், குரோதம் ஆகாரைய தீவிரம்னு சொல்லி அவர் வரவழைத்து கொள்வார். எந்த அளவுக்கு அதை உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டுமோ அந்த வரைக்கும் உபயோகப்படுத்திட்டு, பாம்பு கதை மாதிரி தான், சீரினாரே தவிர கடிக்கலை, அவ்வளவுதான். என்னென்னா முக்கியமாக பார்த்தால் எந்த செயலாக இருந்தாலும் 3 விதமாக இருக்கும். ஒன்று மனசால், இல்லை வாக்கால், செயலால். இந்த கோபம் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் மனசில் சில தப்பான எண்ணங்களை ஏற்படுத்தும், வாக்கால் பிறரை தூஷிக்கும்படியாக செய்யும், செயலால் நாம் பிறரை துன்புறுத்துவோம் அல்லது நம்மையே துன்புறுத்தி கொள்வோம், இதெல்லாம் பண்ணும். அதுதான் இந்த கோபத்தினுடைய பரிணாமங்கள். இப்போ இந்த விருப்பம் இருந்தால் கோபம் வந்தே தீரும், கோபமானது அளவு கடந்து போனால் இந்த பரிணாமங்கள் வந்து சேரும். அதனால் ஒருவேளை கோபம் வந்தாலும் நாம் இந்த பரிணாமங்கள் வராதபடி அதை அடக்கி கொள்ள வேண்டும். அங்கே தான் எல்லா விஷயமுமே. இப்போ தேவரே அங்கே தான் சொல்லிடுது. இந்த கோபத்தை அடக்கி கொள்ளுதல் எப்படிங்கிறதையும் நாம் பார்க்க வேண்டும். பொதுவாக இந்த உலகத்திலே இன்னாருக்கு கோபம் வரலாம், இன்னாருக்கு கோபம் வரக்கூடாது. ஒரு சன்னியாசிக்கு கோபம் வருது குத்தம், ஒரு ராஜாவுக்கு கோபம் வருது நல்லது அப்படின்லாம் பார்த்தோம். இப்போ நாம் பொதுவாக இப்போ அரசர்கள்லாம் யாரும் கிடையாது, யாருக்கும் போய் உபதேசிக்க போகிறது இல்லை. நாமும் இந்த
நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய மற்றவர்களும் எல்லாரும் பொதுவாக ஸ்ரீ வைஷ்ணவர்கள்னு வைத்துக்கொள்வோம். இந்த ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு கோபம் வரலாமா? அப்படியே வரலாம் என்றால் யாரிடத்திலே வரலாம், எந்த சூழ்நிலையிலே வரலாம்? இப்படி தேவையில்லாமல் வரக்கூடிய கோபங்களை ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அடக்கிக் கொள்வதற்கு அவர்கள் என்ன அபியாசங்களை மேற்கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். ஆமாம், அடியனுக்கு தெரிஞ்ச வரையிலும் பொதுவாக ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அனைவருமே ரொம்ப அடக்கமாக இருக்க வேண்டும், சாந்த சுபாவர்களாக இருக்க வேண்டும், சாத்விகர்களாக இருக்க வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது. இந்த காமம் என்பதோ குரோதம் என்பதோ ரஜோகுணத்தால் ஏற்படக்கூடியதுன்னு கண்ணன் தெரிவிக்கிறான் இல்லையா? காமயேஷ குரோதயேஷ ரஜோகுண சமுத்பவா அப்படின்னு சொல்லி அவைகள் எதிரிகள், ரஜோகுணத்தால் ஏற்படக்கூடியவைகள் என்று கண்ணன் தெரிவிக்கிறான். அவ்விதமான ரஜோகுண காரியங்களான காமத்தையோ குரோதத்தையோ ஸ்ரீ வைஷ்ணவர்கள் கொள்ளக்கூடாது. இதுதான் முக்கியமாக சில சந்தர்ப்பங்களிலே அப்படி முன்னாடி தெரிவித்தது போல ஆச்சாரியர்களாக இருக்கக்கூடியவர்கள், தந்தை தாயாக இருக்கக்கூடியவர்கள், இந்த மாதிரி நெருக்கமான உறவினர்கள், அவர்கள் சில சந்தர்ப்பங்களில் ஓரளவில் கோபம் கொள்வதுன்றது தவறன்று. ஆனால் கோபம் கொள்ளலாம்னு சொல்லிட்டான்றதுக்காக எந்த இடத்துல வேணாலும் கோபம் கொள்வதுன்றது தப்பு. முக்கியமாக பேசுகிறதே முடிஞ்ச அளவுக்கு கோபத்தை தவிர்க்க வேண்டும் என்பதைத்தான் இந்த ஒரு பாட்காஸ்ட் மூலமாக தெரிவிக்கிறோம். ஆகையால் முடிஞ்ச அளவுக்கு கோபத்தை தவிர்க்க வேண்டியது. அடுத்து நீர் கேட்டது எப்படி அடக்குவது அப்படின்றது, இது பெரிய கஷ்டமான விஷயம். முக்கியமாக அடியன் இப்போ சொல்கிறது மற்ற வாழ்க்கை கிடையாது, அடியனுக்கு தான் சொல்லிக்கிறேன், இதுதான் உண்மை. முன்னாடி சொன்னது போல் கோபத்தினுடைய வேர் என்னன்றதை ஆராய வேண்டும். அந்த வேரை ஆராய்ந்து பார்த்தால் காமம்தான் வேறு என்பது நமக்கு நன்றாகவே தெரிய வரும். இப்போ நமக்கு கோபம் வரும் பொழுது இந்த கோபத்துக்கு காரணமான விருப்பம் என்ன அப்படின்னு யோசிக்கணும். யோசித்து பார்க்கும் பொழுது அந்த விருப்பம் என்னன்றது தெரியும். அந்த விருப்பம் உண்மை சரியானது தானா தப்பானதா அப்படின்றதை ஆராய்ந்து, பெரும்பாலும் தப்பானதாக தான் இருக்கும் இல்லையா? ஸ்ரீ வைஷ்ணவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு பகவானிடத்தில் விருப்பம் இருக்கணும், மற்றவர்களிடத்தில் இருக்கக்கூடாது. அப்போது எந்த விஷயத்தில் அந்த விருப்பம் அப்படின்றதை பார்த்து அந்த விருப்பத்தை நாம் குறைத்து கொள்ள வேண்டும், ஆசையை குறைத்து கொள்ள வேண்டும். பார்க்கலாம். சில பேருக்கு கோபம் இவ்வளோ யோசிக்க டைம் கொடுக்குமா நமக்கு? வரச்சே அதுக்கு தான் சொல்கிறேன், அந்த கோபம் வருமுன் காப்போம் தான். அந்த கோபம் வருவதற்கு முன்னாடி நாம் காக்க வேண்டும். வந்துடுத்துன்னு சொன்னால் அங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்கும். இப்போ அந்த விருப்பம் என்ன, ஒரு விருப்பம் இருக்கும். உதாரணத்துக்கு சொல்கிறேன், சில பேருக்கு நல்லா சாப்பிட்ணுன்னு ஆசை இருக்கும். மனைவி சரியாக பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன், உப்பு சரியாக இல்லை, காரம் அதிகமாக இருக்குது, சக்கரை கம்மியாக இருக்குது, ஏதோ ஒன்று இருக்கே, பார்த்த உடனே அவளுக்கு ஒரு கோபம் வரும். ஏன் அந்த கோபம் அங்கே வருது அப்படின்னா, நல்லா சாப்பிட வேண்டும் என்கிற ஆசை இருப்பதனால தான் இந்த கோபம் வருகிறது. இந்த கோபம் வந்த பிறகு நான் கோபத்தை அடக்குவதுன்றது அது அடுத்த படி. ஆனால் அது ரொம்ப கஷ்டமானது. அது முன்னாடி காக்க வேண்டும் அப்படின்னா நாம் கவனிச்சுட்டே இருக்கணும். எதனால நம்ம அதிகமாக கோபப்படுகிறோம் அதை கவனிச்சுட்டு வந்தால் தெரியும் நமக்கு. சில பேட்டர்ன்ஸ் வெளிவரும். அதில் என்ன ஆகும் அப்படின்னா, சரி எனக்கு ஒரு விருப்பத்தினால தான் இந்த ஒரு கோபம் வருகிறது, அப்போ இந்த விருப்பத்தை நான் கட்டுப்படுத்துகிறேன். அப்போ என்ன நினைக்கலாம், நான் போய் ஒரு ஆகாரத்தை இவ்வளோ விரும்பலாமா? பகவானைத்தான் விரும்ப வேண்டும். அப்படிப்பட்ட நாம் ஆகாரத்தை போய் இந்த அளவுக்கு விரும்பலாமா அப்படின்னு சொல்லி அந்த விருப்பத்தை கம்மி பண்ணிட்டோமே ஆனால் கோபமே முதல்ல வரவே வராது. சரி, அதுக்கு மேலே அந்த கோபம் வந்துடுத்து அப்படின்னு சொன்னால் தேவர் சொன்னது போல் அந்த உணர்வு ஏற்பட்டுடுது. அந்த உணர்வை நாம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் கோபத்தை வெல்வதுன்னு சொல்லுகிறோம். ராமபிரானை பற்றி சொல்லும் பொழுதும் தேவரீர் அழகாக ஜிதக்ரோதஹா, அதுதான் அவருடைய குணங்களில் சொல்லும் பொழுது முதலே ஆரம்பத்திலேயே 16 குணங்களை சொல்லும் பொழுது ஜிதக்ரோதஹா அப்படின்னு தெரிவிக்கப்படுகிறது. குரோதத்தை வென்றவர். குரோதத்தை வெல்லுதல்னா என்னது? ஒருத்தரை நாம் வென்றிருக்கிறோம்னா அவர்கள் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறார்கள் என்று அர்த்தம். இப்போ பெருமாள் கோபத்தை தம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கார். அவர் நினச்சா கோபத்தை போன்னு சொன்னால் போகும், வான்னு சொன்னால் வரும். ஆகையால் தான் ஒரு இடத்துல குரோதம் ஆகாரைய தீவிரம், குரோதத்தை வரவழைத்து கொண்டார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்போ நாம் அது பண்ணுறது கிடையாது. நாம் என்ன ஆகிறோம்னா கோபத்தை வசத்தில் வச்சுக்கல, கோபத்துக்கு வசப்படுகிறோம்னா. ஏன்னா கோபம் வந்த உடனே என்ன பண்ணுகிறோம்னு நமக்கே தெரியாமல் போகிறது. விவேகமானது போய் விடுகிறது. இந்த கண்டபடி பேசுகிறோம், கண்டபடி செயல்படுகிறோம் அப்படின்னு நிறைய நடப்பது உண்டு.
அப்போ அங்கே என்ன ஆகிறதுன்னு கேட்டால், அந்த கோபத்துக்கு வசப்படுகிறோம் நாம். அது இல்லாமல் கோபத்தை நம்முடைய வசத்திலே வைத்து கொள்ள வேண்டும். அதை வசத்தில் வைத்து கொள்ள வேண்டும்னா திருப்பி அங்கே தான் போகும். கோபம்னு பேச ஆரம்பித்தாலே கடைசியில் காமத்தில் தான் போகும். அதனால் இந்த விருப்பங்களை எல்லாம் நன்கு அடக்கி வைத்து கொண்டிருந்தோமே ஆனால் அப்படி என்ன பண்ணலாம்னா கோபத்தையும் நாம் அடக்கி கொள்ளலாம். நினச்ச போது கோபத்தை நாம் கொள்ள வேண்டும், நினச்ச போது விட வேண்டும். குழந்தைகளிடத்தில் கோபம் காட்டலாம்னு பார்த்தோம் இல்லையா? அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் கோபத்துக்கு வசப்பட்டு நாம் செயல்பட்டோமே ஆனால் சரி வராது. இந்த இடத்துல இப்போது நான் கோபம் கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்குது அப்படின்ற அந்த தெளிவோடு அந்த இடத்துல செயல்பட வேண்டும். அந்த அளவுக்கு கோபத்தை நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்து கொள்ள வேண்டும். இதற்கு பலவிதமான வழிமுறைகள். ஒன்று, சிந்தனை ரொம்ப முக்கியம். கோபத்துக்கு என்ன காரணம் அப்படின்றது அப்படியே முன்னாடி சொன்ன மாதிரி சில பேருக்கு சாப்பாட்டில் விருப்பம் இருக்கலாம். சில பேருக்கு யாரையும் ஏதாவது தப்பாக சொல்லிட்டா உடனே பாஞ்சின்னு வந்துடுவா இல்லையா, நீ தப்பாக சொல்லிட்ட அப்படின்னு சொல்லி மாதிரி என்னென்னமோ இருக்கும். இப்போ அந்த மாதிரி இடங்களில் பார்க்கணும். நம்ம என்ன ஒருத்தர் ஏதாவது தப்பாக பேசினால் நமக்கு என்ன தோணும், தப்பாக பேசிட்டார் அப்படின்னு தோணும். ஆனால் உலகத்தில் யாரும் தப்பு பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லி எல்லாருமே தப்பு பண்ணுவா, இவரும் தப்பு பண்ணியிருக்கார், அந்த மாதிரி யோசிக்கணும். ஸோ ஒவ்வொரு இடத்திலும் அந்த விருப்பம் என்னன்றதை ஆராய வேண்டும். நமக்கு பொதுவாக எந்த விஷயங்கள் அதிகமாக கோபம் வருகிறது, இப்போது ஆடியனுக்கு ரத்தினா பசி இருந்தால் கோபம் வரும் அப்படின்னு ஒன்று உண்டு. அந்த பசிக்கும் பொழுது முதலே ஜாக்கிரதையாக இருக்கணும். பசின்னு ஆரம்பிச்சோன்னா இப்போ பசிக்கிறது ஏதாவது ஒன்றுத்துக்கு தேவையில்லாமல் கோபம் வரலாம் அப்படின்னு முன்னாடியே ஜாக்கிரதையாக இருக்கணும். அதில் தியானம் பண்ணுவது, தினப்படி எழுந்து கொண்டு எம்பெருமானே எனக்கு நல்லவிதமாக இன்றைய நாள் கழியும்படியாக செய், கோபம் வராதபடி காப்பாய் அப்படின்னு சொல்லி ஒரு பிரார்த்தனை எம்பெருமானிடத்தில் வைக்கிறதுனா, எம்பெருமானை விட்டுட்டு நம்முடைய மனசை திருத்தி கொள்வதுன்றது நடக்காத காரியம். நல்ல விதமாக பிரார்த்தனை பண்ணுவது, நாம் ஒரு தீர்மானம் கொள்வது. பல சந்தர்ப்பங்களில் நம்முடைய அந்த மனசினுடைய பலத்தை நாம் மறந்து விடுகிறோம். ஒன்றும் இல்லை, இந்த ராத்திரி பொழுதில் நாளைக்கு 4:30 மணிக்கு எழுந்துக்கணும்னு ஒரு நினச்சுண்டே தூங்கினோமே ஆனால் அது என்னமோ தெரியாது, சரியாக 4:29க்கு மொழி பொறுமா இல்லையா, அடியனுக்கு உண்டு அந்த இது. கண்டிப்பாக இந்த மாதிரி நிறையா சமயம் நடந்துடும். அதுக்கு முன்பாகவே கூட முழிப்பு வந்துடுறது. சரியாக வந்துடும். அது சில சமயங்கள் அது எப்படி தான் அந்த இதுக்கு தெரியாது, மூளைக்கு தெரியாது. சில சமயம் அலாம் வச்சுட்டு போன்னு வச்சுக்கோங்க. ஆனாலும் அலாம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே கூட ரொம்ப முக்கியமான ஒரு ஏதாவது காரியக்கிரமமாக இருந்தால் நமக்கு தன்னிடையே வந்துவிடும் அந்த உள் மனசு. மனதில் அதையே போட்டு பெரட்டிகிட்டே இருக்கிறதுனால அப்படி வருது. அதே மாதிரி இந்த படக்கூடாதுங்கிறதையும் இந்த மனசுக்கு பழக்கி கொண்டே இருந்தால் அது பழகும். இவர் இந்த இடத்துல சொல்லும் பொழுது விருப்பத்தை அடக்க வேண்டும்ங்கிறது ஒரே வார்த்தையில் சொல்லிட்டார். இந்த விருப்பத்தை அடக்குதல்ங்கிறது அவ்வளவு சுலபமாக இல்லையா? அது ஒரு சுலபமான விஷயமா இருந்ததுன்னா எல்லாருமே அடக்கிட்டு போயிடுவா. ஆனால் அதுக்கு இந்த முதல் ஸ்டெப், ஃபஸ்ட்டு ஸ்டெப்னு சொல்கிறாள், அந்த பேசிக்காக இருக்கிறவர்கள் நம்மை போல் இந்த சம்பிரதாயத்துக்கு வரணும், நன்னா பண்ணணும் அப்படின்னு ஸ்ரீ வைஷ்ணவர்களாக எம்பெருமான் மீது கொஞ்சம் பக்தி செலுத்த ஆரம்பித்திருக்கக்கூடியவர்களுக்கு முதலடியாக கோபத்தை அடக்குவதற்கு விருப்பத்தை அடக்க வேண்டும். இந்த விருப்பத்தை அடக்குவதற்கு என்ன பண்ணணும்? விருப்பத்தை அடக்குதல் = வைராகியம். பொதுவாக ராகம் அப்படின்னா ஆசை, வைராகியம் அப்படின்னு சொன்னால் ஆசை இன்மை. வைராகியத்தை வளர்த்து கொள்ள வேண்டும்னா ஒன்று தான், எந்த பொருளை குறித்து நமக்கு விருப்பம் இருக்கும் அந்த பொருளினுடைய தோஷங்களை எல்லாம் பார்க்கணும். நமக்கு தெரியாததுனால தான் அந்த ஒரு ஆசை அதிகமாக இருக்குது. சில சமயங்களில் இப்போ ஞானம் வேண்டும், அந்த தோஷ ஞானம் நிறைய. இப்போ சம்சாரத்தில் ஒன்றும் இல்லை, நம்ம சின்ன வயசில் இருக்கும்பொழுது ஐயோ காலேஜுக்கெலாம் போனால் ரொம்ப நல்லாயிருக்கும், ஸ்கூலில் தான் பிரச்சனையாக இருக்குது, காலேஜ் போனால் நல்லா இருக்கும்னு தோணும். இந்த காலேஜுக்கு போய் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் பார்த்த உடனே என்ன ஆகுது, ஐயோ ஸ்கூலே தேவலாம் தோன்றது. காலேஜை விட்டு இனிமேல் நான் ஒரு உத்தியோகத்துக்குன்னு போயிட்டேன்னா என் காலை நான் நின்றுடுவேன் அப்படின்னு தோணும். அங்கே போனால் அங்கே இருக்கிற பிரச்சனைகள் அப்போ தான் தெரிய வரும். அப்போ அந்தந்த இடத்துல போய் அந்த குற்றங்களை பார்த்த உடனே தான் அந்த ஆசைன்றது தன்னிடையே விலகி போகிறது உலகத்தில். அதே போல் நமக்கு சம்சாரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களில் ஆசை இருக்குன்னா இந்த சம்சாரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் தாழ்ந்தவைகள். அப்படியே பெருசாக சந்தோஷத்தை கொடுத்தாலும் அது பெருசாக இருக்காது, சந்தோஷத்தை கொடுக்காது பெருசாக. அப்படி தானே நம்ம ஏதோ ஒன்று இது கிடச்சா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினச்சின்னா அதை போய் கிட்டுவோம், அப்புறம் அது ஒன்றுமே இல்லைன்னு தோணிடும் இல்லையா? அந்த மாதிரி அந்த விஷயங்கள் எந்த விஷயம்ன்றதை பார்த்து அதனுடைய தோஷங்களை அனுசந்திப்பதன் மூலமாக விருப்பங்களை அடக்கலாம். அதுதான் வைராகியத்தினுடைய ஒரு பெறுவதற்கான வழி.
இது சம்சார தோஷங்களை சம்சாரத்துலேருந்து நாம் தெரிந்து கொள்ள முடியாதில்ல. இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இது துஷ்டம் அப்படின்னு நமக்கு தெரியாது. சாஸ்திரங்கள் மூலமாகத்தான் சம்சாரம் தோஷம் உள்ளதுங்கிற ஞானமே எல்லாருக்கும் நிறையா பிறக்கிறது. சாஸ்திரங்கள்னு என்ன, ஆழ்வார் ஆச்சாரியர்கள், நமக்கு முன்னோர்கள், அவர்கள் வாழ்ந்த சரித்திரங்கள், அவர்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள், அவர்கள் இந்த சம்சாரத்தை எப்படி பார்த்தார்கள், அதெல்லாம் கூட நமக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனலாக இருக்கும். அதெல்லாம் இருக்குது, அது கண்டிப்பாக தேவை தான், இல்லைன்னு சொல்லலை. பட்டு சம்சாரம் ஆனந்தமயமாக இருக்காதுன்றதை நம்ம கண்கூடாவே பார்க்கலாம். அனுபவத்திலேயே கூட நிறைய தெரிய வரும் இல்லையா? எவ்வளவோ பேர் ஆன்மீகத்துக்கு வருவதே என்ன, நான் இந்த சம்சாரத்தை நிறைய பார்த்துட்டேன், எதுலேயுமே எனக்கு திருப்தி பிறக்கலை, அதனால தான் இந்த பக்கம் வரேனே வரா இல்லையா? ஸோ அதை தெரிஞ்சுட்டு ஆன்மீகத்துக்கு வரக்கூடியவாளும் இருக்குது. அதுதான் சில இடங்களில் இது பிரத்யக்ஷமாச்சே அப்படின்பா வியாக்கியானங்கள்லாம். இதில் ஒன்றுமே இல்லை, அசாரம் சம்சாரம் அப்படின்றது பிரத்யக்ஷமாச்சே, கண்கூட தெரியறதே அப்படின்னு சொல்லுவாள். ஆனால் அதை வளர்த்து கொள்வதற்கு தேவதை சொன்னா போல் இந்த ஆச்சாரியருடைய சரித்திரங்கள் இவைகள் எல்லாமே தேவைப்படும்னு அடியனுக்கு தோன்றது. இதில் அடியனுக்கு ஒரு விஷயம், அடக்குவதுன்னு பார்க்கும் பொழுது அதை அடக்கிடணும்னு நினைக்கிறோமா? அடியனுடைய ஒரு பர்சனல் அனுபவம் என்னென்னா, ரொம்ப அடக்கணும்னு பார்த்து அது என்ன இடுறது அப்படின்னு சொன்னால் சில சமயம் வெடிச்சுடுறது. ரொம்ப அடக்கி வச்சு அது வெடிக்கவும் செய்கிறது. அதனால் கோபம் அதை அடக்கிடலாம் அப்படின்னு சொன்னால் அதுவும் ஒன்றும் சுலபம் கிடையாது. அது அப்படின்னு சொன்ன மாதிரி அந்த வேரே அறுக்கணும். அந்த கோபம் அதுக்கு மேலே அடக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். இப்போ ஒருத்தர் நமக்கு ஏதாவது ஒன்று நமக்கு பிடிக்காததை பண்ணிகிட்டே இருக்கா, நாம் கோவப்படக்கூடாதுன்னு மனசில் சங்கல்பம் பண்ணிட்டோம். ஆனால் நாம் பண்ண சங்கல்பம் எப்படி நமக்கு பலிக்கிறதுனா, கோபம் வருது, அதை வெளிக்காட்டாமல் தான் வச்சுருக்கோமே தவிர கோவப்படக்கூடாதுன்னு பண்ண சங்கல்பம் ஒர்க்கால. இப்போ ஒருத்தர் பண்ணுறா, அது நமக்கு பிடிக்கல, நமக்கு கோபம் நிறையா வருது, வெளிக்காட்டாமல் அடக்கின்னு இருக்கோம், வெளிக்காட்டலை. அடுத்த நாள் பண்ணுறா, திருப்பி நிறையா கோபம் வருது, வெளிக்காட்டலை. அடுத்த நாள் பண்ணுறான்னா இந்த 3 நாள் கோபமும் சேர்ந்து இருக்குது மனசில், அது போகலை அந்த கோபம். அதனால் அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு தான் அந்த இடத்துலலாம் தடுக்கப்படுறதே தவிர கோபமே வராமல் இல்லை. கோபத்தையே வராமல் தடுக்க வேண்டும்னா அது பற்று இல்லாமல் இருந்தால் ஒழிய அது நடக்காது. அதுதான் ரொம்ப பெரிய கஷ்டம். இந்த கோபத்தை இப்போ நாமே இன்னும் கோபத்தை அடக்கவில்லை. அப்படி இருக்கும்பொழுது இதையெல்லாம் உபதேசிக்கிறதுக்கு நமக்கு தகுதி இருக்கா? இது அடியன் அதுக்கு தான் ரொம்ப ஜாகிரதையாக ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். மற்றவாளுக்கு உபதேசம் கிடையாது, டியர் செல்ஃப் அப்படின்னு இல்லையா, இந்த அடியனுக்கான உபதேசம் தான். ஒரு உண்மையை சொல்கிறேன். இந்த நம்ம சேனல் ஆரம்பித்து ஒரு 6 மாதம் இருக்கும். அந்த சந்தர்ப்பத்தில் கோபத்தை பற்றி ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு, இந்த மாதிரி இப்போது பேசுகிற விஷயங்கள் எல்லாமே அப்போயே ஆராய்ச்சி பண்ணியிருந்தேன். அதை பற்றி வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான ஸ்கிரிப்ட் கூட தயார் பண்ணிட்டேன். நம்ம வேறு எதுக்கும் ஸ்கிரிப்ட்லாம் தயார் பண்ணது கிடையாது, நார்மலாக பேசுவோம். அது ஒரு சிங்கிள் வீடியோவாக பண்ணணும் அப்படின்ற எண்ணத்தால் தயார் பண்ணிவிட்டேன். அடியன்ட்டு ஒன்று கூட இருக்குது, ஆங்கர் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் பேசுகிறதுக்காக மெயின் பாயிண்ட்ஸ் எல்லாமே தயார் பண்ணிட்டேன். அப்போ அடியனுடைய எண்ணம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு மாதம் கோபப்படாமல் இருப்போம், இதை ஃபுல்லாக ஆராய்ச்சி பண்ணி அப்புறம் பேசுவோம் அப்படின்னு தான் அடியனுடைய எண்ணமாக இருந்தது. அது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், ஒரு மாதம் ஏதோ ஒரு விஷயத்தில் செமையாக கோபம் வரும். அந்த வீடியோ தள்ளி போட்டேன், அடுத்த மாதம் பண்ணுவோம். அடுத்த மாதம் 1.5 வருஷம் இருக்குது. அடியன் காஞ்சிபுரத்தில் அந்த மார்கழி மாதம், இந்த மார்கழி கிடையாது, ஒரு 6 மாதம் முன்னாடி வந்த மார்கழி, அதுக்கும் முன்னாடி மார்கழி, அந்த சந்தர்ப்பத்தில் இதை டிவைஸ் பண்ணோம், இந்த ஒரு ஐடியாவை. தேவரேட்டு கூட சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆமாம். ஸோ அங்கே அந்த 1.5 வருஷம் ஆகிருக்கு. அப்படினால 1 மாதம் கூட அதை தாக்கு பிடிக்க முடியல. ஓகேவா, இதை தள்ளி போட்டுட்டே தான் இருக்கேன். அப்படின்னு இல்லத்தில் கூட மனைவி, நீங்களாம் கோபத்தை பற்றி பேசலாமா அப்படின்னு தான் சொல்லுவாள். இருந்தாலும் இது என்ன அப்படின்னா, மற்றவாளுக்குன்னே கிடையாது. ஒன்று சொல்லுவாள், ஏதாவது ஒன்று நிஜமாக பண்ணணும்னு நினச்சா அது 4 பேருக்கு அறிவிச்சிடுங்க. அப்போ இப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், நாம் பண்ணக்கூடாதுன்ற எண்ணம் ஏற்கனவே இருக்குது. இப்போ அதுக்கு மேலே நாம் அந்த தப்பு பண்ணோமே, ஆனால் 4 பேர் கேட்பாளே, அதுவும் ஒரு பயம் இருக்கும். அதனால் நான் அறிவிச்சிட்டேன்னு சொன்னால் அந்த ஒரு ப்ரெஷர் வேறு இருக்கும், நீங்கள் அந்த தப்பை பண்ணாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாள். அந்த ரீதியில் 1.5 வருஷம் பார்த்து ஒன்றும் பெருசாக மாறாததுனால இந்த ஒரு அறிவிப்பு மாதிரி இந்த ஒரு வீடியோ பண்ணுறோமே தவிர
நாம் எல்லாத்தையும் வென்று விட்டோம் அப்படின்ற எண்ணத்தால் பண்ணுவதில்லை. ஒருவேளை கோபத்தை வென்றாலும் கூட அது எப்படிப்பட்டதுன்னா, ஒரு முறை வென்றோம் முடிஞ்சுதுன்றது கிடையாது, திரும்பி திரும்பி வரத்தான் செய்யும். ஒரு ராஜ்யத்தை ஒரு அரசன் கைப்பற்றுகிறான் என்றால் அதோட வேலை முடிஞ்சதானா கிடையாது. அப்பப்போ அங்கே கிளர்ச்சிகள் நடந்துகிட்டே தான் இருக்கும், அப்பப்போ அதை அடக்கிண்டே தான் இருக்கணும். அதுதான் கான்கரிங் அப்படின்னு. ஒரு தடவை கான்கர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆகாது. அப்பப்போ கிளர்ச்சிகள் வரும் பொழுது அதை திருப்பி 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 அடக்கி கொண்டே இருக்க வேண்டும். கோபத்தை அடக்குகிறோமோ இல்லையோ, அடக்க வேண்டும்ங்கிற எண்ணமாவது ஒவ்வொருத்தர் மனதிலும் உதிக்க வேண்டும்னு இருக்குல்ல, அதுவாது வர வேண்டும் கண்டிப்பாக. அதுவும் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு கோபம்ங்கிறது அது சம்பந்தம் இல்லாத ஒரு குணம். அவர்கள் சத்துவகுணமுடையவர்களாக, சாத்விகர்களாக, ரொம்ப அமைதியாக இருக்க வேண்டியவர்கள். அப்படி இருக்கக்கூடியவர்கள் இப்போ ஆச்சாரியர்கள் சரித்திரங்களையாம் பார்த்தா அவர்கள் எங்கேயாவது கோபத்தை காண்பித்தார்கள், யுத்தம் பண்ணார்கள் அப்படிங்கிறது எங்கேயுமே கிடையாது. தங்கள் சிஷ்யர்களிடம் காட்டினார்களே ஒழிய பெருசாக உலகத்தில் தாங்கள் கோபத்தை வெளிப்படுத்தி எவ்வளவோ அவர்களும் தோஷத்தை பார்த்துருக்கா உலகத்தில். இப்போ நாம் பார்க்குறோம், ஏதாவது ஒரு இடத்துல யாராவது ஒரு தவறு பண்ணால் ஏதோ நமக்கே அவர்கள் தீங்கிழைத்த மாதிரி ஒரு கோபம் வருது. இந்த தவறு பண்ணிட்டான், இது பண்ணிட்டான், இது எப்படி பண்ணலாம், அவனை விடக்கூடாது, அந்த மாதிரிலாம் கூட பல சமயம் தோணுவது உண்டு. அந்த மாதிரி அவர்கள் அதெல்லாம் கண்டுக்காமல் இருந்திருக்கா உலகத்தில். உலகம்னாலே அது நகஸ்டின் அபராத்தியத்தின்னு பிராட்டி சொல்லும்படிக்கு இந்த உலகத்தில் குத்தம் பண்ணாதார்னு ஒன்று உண்டான்னு அப்படி இருந்திருக்கிறார்கள். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இது குத்தம் தான் இந்த உலகம் அப்படின்னு அந்த ஒரு எண்ணத்தை பிறப்பித்து கொண்டு எதுக்காகவும் நம் கோவப்பட தேவையில்லை, ஏன்னா நமக்கு எதுவுமே தேவையில்லை. அப்படியே பிறர் நமக்கு எந்த ஒரு துக்கம் பண்ணால் கூட, பிறர் நமக்கு ஒரு துன்பத்தை ஏற்படுத்தினால் கூட அதை ஒரு உபகார ஸ்மிருதியோடு பார்த்தார்கள். அதாவது நான் பண்ணின பாவம், அதனால்தான் எனக்கு இந்த துக்கம் வந்ததே ஒழிய அவனாலே எனக்கு வரவில்லை. அவன் என்ன பண்ணான், நான் பண்ணின பாவத்தை கழிப்பதற்கு உதவி புரிந்தான், எனக்கு துக்கத்தை ஏற்படுத்தி அவன் உதவி புரிந்தான்னு அவனிடத்தில் ஒரு செய்நன்றியோடு இருந்திருக்கா. அந்த மாதிரி ஒரு நிலைக்குத்தான் நாம் போக வேண்டும். அதுதான் நமக்கு உண்மையான லட்சணம், ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இருக்க வேண்டிய லட்சணம். அப்படி போவதற்கு நாம் என்னதான் முயற்சி பண்ணாலும் அது நடக்குமான்னு தெரியல. எப்பொழுதும் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வாக நாம் வைத்திருக்கக்கூடியது எம்பெருமானார் திருவடிகளே சரணம்ங்கிறது தான். இந்த பாட்காஸ்ட் மூலமாக நமக்கும் இதை பார்க்கக்கூடியவர்களுக்கும் இந்த மாதிரி நல்ல குணங்களை எல்லாம் எம்பெருமானார் கண்டிப்பாக ஏற்படுத்தி தர வேண்டும்னு அவர் திருவடிகளில் பிரார்த்தனையோடு இந்த பாட்காஸ்ட்டை நாம் முடிக்கலாம்னு நினைக்கிறேன். அடியன் கண்டிப்பாக காமாதி தோஷஹரம் ஆத்மபதாஸ்ரிதானாம் அப்படின்னு முன்னாடி அடியன் சொன்னது போல் எம்பெருமானார் அவர் காம முதலான தோஷங்களை எல்லாம் போக்கி கொடுக்கக்கூடியவர் தான். அவருடைய திருவடி பலத்தாலும் நம்முடைய ஒரு சிறு முயற்சியாலும், நம்முடைய சிறு முயற்சி காரணம் கிடையாது, அந்த முயற்சி இருக்குன்றதை பார்த்து அவர் இறங்குவார், அதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி எதுனா அவர் பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரே தடியாக விட்டுட்டோமே ஆனால் அவனே அதை கண்டுக்கலன்னு விட்டுடுவார். அதனால் நாம் அதுக்கான ஒரு விருப்பத்தை காட்ட அவர் தம்முடைய கருணையாலே அதையும் செய்வார் அப்படின்றதை இந்த இடத்துல தெரிவித்துக்கொண்டு, மற்றவர்களுக்காக கிடையாது, அடியன் பேசினது தானே தவிர வேறொன்றும் கிடையாது, குற்றங்குறைகள் இருப்பின் க்ஷமிக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்திச்சுக்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அடியோங்கள் செய்து வரும் இந்த தொண்டிலே நீங்களும் பங்கு பெற நினைத்தால் உங்களுக்கு விருப்பமுள்ள தொகையை இங்கே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய லிங்க்ஸ் மூலமாக செலுத்தலாம். வேறு விதமாக உதவ வேண்டும் என்று நினைத்தால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் மூலமாக தொடர்பு கொள்ளவும். அடியேன் ராமானுஜதாசன்.